Welcome everyone. It's a pleasure to have this meeting on the recent developments in the provisions of the Income Tax Act dealing with TDS and TCS. So it is so divided in such a fashion that today's meeting we will spend our time on the latest amendment which has taken into effect from 1st of July 2021, and some of the amendments which had taken place little earlier but still has got some more relevance also would be picked up for our discussion subject to availability of time. And the question answers which have already been posted would also be taken up for our discussion. Considering the wider spectrum of people, we would like to have our meeting today in both English and vernacular language so that it is easy for the audience to follow. If you have any queries to raise, you can put it in the chat box so that at the end of each segment, we will pick up your questions and try to answer all your queries to the best of our ability. The topic will be picked up in this phase. Phase 1, we will pick up the provisions of law, namely section 206 AB and 206 CCA for our discussion in detail. Then next part, we will take up for our discussion 206C 1H and 194Q, the latest development. The third segment will pick up the amendments came little earlier, but has some relevance which we need to follow for our discussion. So that way we'll divide into 3 segments and discuss one after the other in detail. So part 1, as I said, we'll be confining our discussion to these 2 important provisions which has come into the effect from 1st of July 2021. So as I said, I'll just switch between vernacular and English language in between. In the section 206 AB and 206 CAA, இது எதுக்கு வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம டாக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கவர்மெண்ட் ஆட் பண்ணுது. இன் அடிஷன் டு முதல்ல ஆல்ரெடி நிறைய செக்ஷன் இருக்கு, அது போக இப்ப திரும்பவும் எக்ஸிஸ்டிங் செக்ஷன்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரேட்டு கூட இன்னும் சில ரேட்டை கம்பேர் பண்ணி எது ஹையரா இருக்கோ அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினாரியோவை கவர்மெண்ட் உருவாக்குது. எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்டுடைய டேட்டா பேஸ்ல சில பேருக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, ஆனா அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதே இல்லை, டிடிஎஸ்ஸையும் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல 15 லட்சம் ரூபாய்க்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னா 1% 15,000 ரூபாய். ஸோ அவர் 15 லட்சம் ரூபாய் இன்கம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல அவருக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த டேக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சு காமிச்சு அந்த டேக்ஸுக்கு இந்த டிடிஎஸை கிளைம் பண்ணி மிச்சத்துக்கு ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 15,000 ரூபாய் போனா போகுதுன்னு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமே விட்டுறாங்க. சில பேர் 50 லட்சம் 60 லட்சம் இது மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஒரு கார்பரேட்ல இருந்து 50-60 லட்சம் ரூபாய்க்கு இன்கம் வாங்கிட்டு அதுக்கான டிடிஎஸ் இக்னோர் பண்ணிட்டு அவங்க என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்கன்னு எந்த ப்ரூஃப் இல்லாம எந்த டிடிஎஸையும் கிளைம் பண்ணாம விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆசாமிகளை டாக்ஸ் ஒன்று ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அதிகமாக டிடிஎஸ்ஐ இழக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்கள தள்ளணும். அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத ஹையர் ரேட்டா இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துருக்காங்க. எப்படி பண்றாங்க அதை அப்படின்னு பார்த்தா, இந்த நான் ஃபைலர்ஸுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் டிடிஎஸ் என்ன அப்ளை ஆகுமோ அந்த அப்ளை ஆகிற பர்சன்டேஜை அதிகப்படுத்துறாங்க. அப்போ அந்த நான் ஃபைலர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அந்த நான் ஃபைலர்ஸ் என்னைக்கு நம்ம இந்த செக்ஷன் அப்ளை பண்ண போறோமோ அன்னைக்கு தேதிக்கு 2 வருடங்களுக்கு முன்னால அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தால் அண்ட் ரிட்டர்ன் 2 வருஷத்துக்கும் பண்ணாம இருக்கணும், அண்ட் அவங்க ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு அக்ரூ ஆயிருக்கக்கூடிய டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ் புட்டுகதர் 50,000க்கு அல்லது அதுக்கு அதிகமாகவோ இருக்கணும். ஸோ இப்போ அந்த பார்ட்டி நம்ம யாருக்கு டிடிஎஸ் பிடிக்க போறோமோ இல்லை யாருக்கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்றோமோ அந்த பார்ட்டி அவருடைய
பர்சனல் ஸ்டேட்டஸ்ல அவருக்கு யாரெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, யாரெல்லாம் டிசிஎஸ் பிடிக்கிறாங்க, அத்தனை பேரும் டிடிஎஸ் டிசிஎஸ் பிடிச்சி வச்சிருக்கிறதுடைய டோட்டல் 50,000 அல்லது அதற்கு மேல 2 வருடத்துக்கு இருக்கணும். அந்த 2 வருடத்துக்கும் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுருக்கணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா நம்ம அப்ளை பண்ற அன்னைக்கு அந்த சினாரியோல 2 வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு 139 டியூ டேட் இருக்கு. டெக்னிக்கலா போவேன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டு போயிருக்கணும். அண்ட் 50,000 அல்ல அதற்கு மேல அவருக்கு அவருடைய பர்சனல் ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் பிடிச்சிருக்கிற டிடிஎஸ் அதிகமா இருக்கணும். இந்த கண்டிஷனை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா அவருக்கு நம்ம நார்மல் ரேட் ஆஃப் டிடிஎஸ் விட கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பேசிக்காவே இதை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்ச். பட் அப்படி ஒரு சினாரியோல இருந்தால் என்ன ஆகும் அவருக்கு? அந்த மாதிரி ஒரு பர்சன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்காரு, அவருக்கு பிடிக்கும் கண்டுபிடிச்சு அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிடிஎஸ் ரேட்டை அதிகப்படுத்தணுங்கிறாங்க. என்ன ரேட் அதிகப்படுத்துறாங்க? அவருக்கு நார்மலா என்ன ரேட் அப்ளை ஆகுமோ அந்த ரேட்டோடைய 2 மடங்கு ஆர் 5%, விச் எவர் இஸ் ஹையர். 1 அவருக்கு என்ன பர்சன்டேஜ் நார்மலா அப்ளை ஆகுமோ அதை போல 2 டைம்ஸ் பிளஸ் ஆர் 5%. இதுல எது அதிகமோ அந்த ரேட்ல அவர் டிடிஎஸ் பிடிக்கணும்ன்றாங்க. நமக்கு முதல்லயே ஒரு செக்ஷன் இருக்கு. ஒருத்தர் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில நம்ம கிட்ட கொடுக்காம விட்டுட்டாருன்னா அவருக்கு 20% பிடிக்கணும் அப்படின்னு டிடிஎஸ்ல இருக்கு, டிசிஎஸ்ல 5% பிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அந்த செக்ஷன் அப்படியே இருக்கு. ஸோ இப்போ அந்த செக்ஷனையும் இதையும் எப்படி இன்டர்லிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அந்த ப்ரொவிஷன் ஒருத்தர் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் நம்ம கிட்ட கொடுக்கலன்னா அவருக்கு 20% பிடிக்கிறோங்கிற ப்ரொவிஷன் இருக்கு. இதுல ஹையர் ரேட்டே 5 தான். பட் அதுல 20% போது ஆட்டோமேட்டிக்கா அவர் 20%ல அவர் சஃபர் ஆயிடுவார். சரி, இப்போ இந்த மாதிரி பர்சன் பிடிச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க 2 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்களா, இல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல ஆனால் 50,000க்கு மேல அவருக்கு டிடிஎஸ் எல்லா பார்ட்டியும் பிடிச்சி வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மிகப்பெரிய விஷயம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கலாங்களா இல்லையான்னு கூட சொல்லலாம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் அவருக்கு 50,000 ரூபாய்க்கு மேல இருக்குதா? ஒவ்வொருத்தரும் 50,000 அதுக்கு மேல டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க. நம்ம பிடிச்சிருக்கிற டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் 50,000க்கு மேல இருக்காங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் மத்தவங்க எல்லாரும் பிடிச்சிருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருக்க முடியுமானா பிசிக்கலா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பார்ட்டிகிட்ட போய் 26 AS கொடுக்க சொல்லலாம்னா எந்த பார்ட்டி கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுக்கறதுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். இது எப்படி இருக்கும்னா அந்த பழைய படத்துல வடிவேல் ஜோக்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஊட்டியில உட்காந்துட்டு டீ கடை தானே சொல்லுவாரு, அமெரிக்காக்காரன் ஹீரோ கண்டுபிடிக்க சொல்றான் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்றான், வெடிகுண்டு இருக்கான்னு காட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ற போது அவன் அந்த லாங்குவேஜ்ல வடிவேல் சொல்லக்கூடிய ஜோக் மாதிரி தான் இருக்கு. யார் காட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது போல அவருடைய 26 AS நம்மகிட்ட காமிக்க பிரியப்படுவாரா? எந்த ஒரு டிடக்டையும் பிரியப்பட மாட்டார். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற டிரான்சாக்சனை வச்சு 50,000க்கு டிடிஎஸ் இருக்கான்னு வேணா பார்க்கலாமே தவிர அந்த பார்ட்டிகிட்ட இருக்கிற 50,000 வரைக்கும் டிடிஎஸ் இருக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமம். பட் அன்லெஸ் கவர்மெண்டே 50,000க்கு அவர்கிட்ட டிடிஎஸ் இருக்கு ஆனா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு ஏதோ ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சு சொல்லாத வரைக்கும் நம்மளால அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம எப்படி இந்த லாவை எம்ப்ளை பண்றதுன்னா, ஏர்லி டேஸ்ல கவர்மெண்ட் எதுவும் சொல்லாத போது மக்கள் இந்த செக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய டிடிஎஸ் 50,000க்கு மேல இருந்தா இந்த செக்ஷனை அப்ளை பண்ணலாம். அவர்கிட்ட உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய டிடிஎஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா 50,000 அதுக்கு மேல இருந்தா நாங்க உங்களுக்கு புது செக்ஷன் அப்ளை பண்றோம்னு கேட்டு வைக்கிறதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த செக்ஷன் லைவுக்கு வர்றதுக்கு 1/7/2021 கொஞ்ச நாளைக்கு முன்னால கவர்மெண்ட் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து நாங்க ஒரு போர்ட்டல்ல உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறோம், அந்த ஃபெசிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி படி அவர் நான் ஃபைலர் அப்படின்னு இருந்தா மட்டும் நீங்க ஹையர் ரேட் அப்ளை பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்க, பீரியாடிக்கலா டேட்டாவை எடுத்து இந்த பர்டிகுலர் பேன் வச்சிருக்கக்கூடிய ஆசாமி லாஸ்ட் 2 இயர்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அவருக்கு டியூ டேட் முடிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் அவருக்கு மற்ற எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய டிடிஎஸ் டிசிஎஸ் 50,000 அதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னு இருந்தா அவரை நான் ஃபைலர் அப்படின்னு ஷெட்யூல் பர்சன், டெக்னிக்கல் லாங்குவேஜுக்குள்ள போனா நான் ஃபைலருங்கிறது ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்குங்கிறது தான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றேன். ஸோ நான் ஃபைலர்னு டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டுடைய யூட்டிலிட்டியில இதை சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க, நீங்க ட்ரை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் அந்த ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூட்டிலிட்டிக்குள்ள போய் இந்த பேனை நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் நான் ஃபெயிலரா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் ஃபெயிலர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அவருக்கு நம்ம ஹையர் ரேட்டா டிடிஎஸ் அப்ளை ஆகும். சரி, இப்போ இந்த சினாரியோல போர்ட்டலுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ப்ரொசீஜர். நம்ம எப்படி இந்த 285 BAல ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால எப்படி ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி நம்ம அந்த ஃபார்மை ஃபைல் பண்றோமோ அதே போல இதுக்கும் அந்த
ப்ரொசீஜர் யார் மூலமா லாகின் பண்றோம் என்னன்னு டைரக்ட் கான்டாக்ட் பிரின்சிபல் ஆஃபீஸர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இதை ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுல போர்ட்டலுக்கு வந்து கன்சர்ன்டு பர்சன் எலிஜிபிளா இல்லையா ஒரு நான் ஃபைலரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கீயே பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். அப்போ முதல்ல நம்ம யாருடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க பிரியப்படுறோமோ அவருடைய பேன் நம்ம கிட்ட இருக்கணும். அவருடைய பேன் நம்ம கிட்ட இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஒரு பர்டிகுலர் கன்சர்ன் இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு இந்த வருஷம் ஃபுல்லா இல்லை இதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய வெண்டார் லிஸ்ட்ல ஒரு 500 பேர் வெண்டார் இருக்காங்கன்னா அந்த 500 பேரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு செக் பண்ணிக்கணும். 500 பேரையும் செக் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா போட்டு பாக்குறது கஷ்டங்கிறதுனால பல்க் பேன் வெரிஃபை பண்றதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரிஸ்கிரைப்ட் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதுல பல்கா எல்லா பேனையும் போட்டு கொடுத்துட்டோம்னா டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பல்க் பேன் இப்போ அப்ளை பண்ணோம்னா உடனடியாக இன்ஸ்டன்டா கிடைக்கிறது இல்லை. ஒரு 1.5 நாள்ல இருந்து 2 நாள் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த ஃபைலை இமெயிலுக்கு அனுப்பிடுறாங்க, இல்லை போர்ட்டல்ல டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம பல்க் பேன்ல ஒரு அந்த 1000 பேரோ 500 பேரோ நம்ம வெண்டார் லிஸ்ட்ல இருக்கிறவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டா பேன் கொடுத்துட்டா டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து நான் ஃபைலர் இவங்கெல்லாம் ஃபைலர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பேனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒருத்தருடைய பேன் நம்மகிட்ட இல்லைன்னா அவர் நம்மகிட்ட பேன் கொடுக்கலன்னா இந்த பிரச்சனையே இல்லை, இந்த ப்ராசஸ்குள்ள போகவே முடியாது. ஒருத்தருடைய பேன் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னாலே நம்ம வந்து ரேட் ஆஃப் டாக்ஸுக்கு இந்த ஹையர் ரேட்டுக்கு எல்லாம் போகணும். அதை விட ஹையர் ரேட் 20% ஒன்று இருக்குது. என்ன ரேட் அப்ளை ஆனாலும் கவலைப்படாம 20%ல அவர் கேஸை நம்ம வந்து எப்படியும் பண்ணிட்டு போறோம். ஸோ பேன் கீ இதை வச்சு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றோம். இப்போ இதை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து 50,000 அதுக்கு மேல கடந்த 2 வருடங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்து டிடிஎஸ் டிசிஎஸ் 50,000 அதுக்கு மேல இருந்தா இவருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. எக்ரீட், அதுல குறையில்லை. பட் இதை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். அதனால டிபார்ட்மெண்ட் இந்த யூட்டிலிட்டியை கொடுத்துருக்குறாங்க. இந்த யூட்டிலிட்டியில நம்ம லாகின் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப லெபோரியஸ் எக்ஸசைஸ். பெரிய கார்பரேட்ஸ் 1000 வெண்டார் இருக்கிறவங்க 10,000 வெண்டார் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப லெபோரியஸ் எக்ஸசைஸா இருக்குங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் நம்பர் 11 2021 அந்த சர்க்குலர்ல ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. நீங்க பிகினிங் ஆஃப் த இயர், இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 1 ஜூலை இப்பதான் வருது, அடுத்த வருஷங்கள் எல்லாம் பிகினிங் ஆஃப் த இயர்ல உங்களுடைய டோட்டல் வெண்டார் லிஸ்ட்டுக்கு ஒரு தடவை ரன் பண்ணிடுது. ரன் பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் இதுல நான் ஃபெயிலர் இல்லைன்னு வந்துருச்சோ அவங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வருஷம் ஃபுல்லா அவங்க என்ன நடந்தாலும் அவங்கள நான் ஃபெயிலர் இல்லைன்னு வச்சுட்டு நார்மல் ரேட் அப்ளை பண்ணுது. அதை பத்தி கவலையே. ஏன்னா நாங்க லிஸ்ட்ல புதுசா நான் ஃபெயிலரை ஆட் பண்ண போறது இல்லை. 1 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது யாரெல்லாம் வந்து நான் ஃபெயிலர் இல்லை ஃபைல் பண்ணவங்கன்னு சொல்லிட்டாங்களோ அவங்கள அப்படியே வச்சுக்க போறோம், புதுசா ஆட் பண்ண போறது இல்லை. பட் நான் ஃபெயிலர்னு யாரை ஐடென்டிஃபை பண்ணமோ அவங்கள குறைக்கிறதுக்கு அவங்க சப்சிக்வெண்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா சப்சிக்வெண்டா அவங்களுக்கு யாராவது டிடிஎஸ் ஒரு 49,500 இருக்கும்போது ஒருத்தர் இடிடிஎஸ் ஃபைல் பண்ணி 50,200 பண்ணிட்டு ஒருத்தர் அந்த 50,200ல 700 ரூபாயை வந்து இடிடிஎஸ் ரிட்டர்னை ரிவைஸ் பண்ணி அவர் பேர் தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஒரு 49,500 வந்துட்டாருன்னா அவரை நான் ஃபெயிலர் லிஸ்ட்ல இருந்து நாங்க தூக்கிடுவோம். அப்ப டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது அந்த போர்ட்டல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைலர்ஸை நான் ஃபெயிலரா மாத்துறது கிடையாது. 1 ஏப்ரல் அன்னைக்கு அவர் ஃபைலர்னு டிக்ளேர் ஆயிட்டாருன்னா அப்புறம் அந்த வருஷம் ஃபுல்லா அவரை நான் ஃபெயிலர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு நான் ஃபெயிலரை ஏப்ரல் 1 அன்னைக்கு நான் ஃபெயிலரா இருக்கிறவரை அன்னையில இருந்து சப்சிக்வெண்டா ஈவெண்ட் நடக்கும்போது அவர் வாலண்டரியா டைம் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலோ இல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய டிடிஎஸ் டிசிஎஸ் பண்ணவங்க டிடிஎஸ் டிசிஎஸ் வித்ட்ரா பண்ணாலோ ஒரு நான் ஃபெயிலரை ஃபைலர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு டிஃபால்டர் கிடையாது. அப்போ டிஃபால்டர் இல்லைன்னா இப்ப ஒருத்தர் முதல்ல 1 ஏப்ரல் அன்னைக்கே அவர் வந்து நான் ஃபெயிலர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நார்மல் ரேட் அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் ஒருத்தர் நான் ஃபெயிலர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹையர் ரேட் அப்ளை பண்ணுவோம். அப்படி ஹையர் ரேட் அப்ளை பண்ணும்போது அப்புறமா ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்தோம்னா அவர் ஃபெயிலர்னு நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து அவருக்கு ஹையர் ரேட்டுக்கு பதிலாக நார்மல் ரேட் அப்ளை பண்ணலாம். பட் டிபார்ட்மெண்ட் இதை பீரியாடிக்கலா செய்யறதுனால நம்ம என்ன பீரியாடிக்கலா இதை செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல இது வந்து ஒரு ஃபைலர் நான் ஃபைலர் ஆகிறாரா அப்படிங்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு கன்செஷன் மூலமாக ஒருத்தர் 1 ஏப்ரல் அன்னைக்கு அவர் டிஃபால்ட் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம், அவர் நான் டிஃபால்டர்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அவரை பத்தி அந்த 365 நாள் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு கன்செஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டே நம்ம ஒரு ரன் பண்ணி பார்த்து எடுத்து வச்சுட்டோம்னா டேட்டாவை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை இந்த ஃபைலையோ சேவ் பண்ணி வச்சுட்டா அதுல இருக்கக்கூடிய ஆசாமிகளுக்கு எல்லாம் நார்மல் ரேட் இன்கேஸ் அவங்க நான் டிஃபால்டரா இருந்துட்டா வச்சுக்கலாம்.
பட் டிஃபால்ட்டா கொஞ்சம் பீரியாடிக்கலா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் பீரியாடிக்கல் கன்சிடரிங் த டாக்ஸ் லிமிட், டைம் லிமிட்டை வச்சு அதை எப்படி பண்ணா ரீசனபிளா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஏப்ரல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெண்டார் லிஸ்ட். அந்த பீரியட்ல அவர் இல்லை நம்ம கிட்ட. மிடில் ஆஃப் த பீரியட்ல தான் அவர் நம்ம கிட்ட பிசினஸ் வச்சுக்கிறாரு. அவரோட நம்ம பிசினஸ் வச்சுக்கிறோம். இப்போ அவருக்கு டிடிஎஸ் அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் அல்லது டிசிஎஸ் அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால், அப்போ எப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்றோமோ அப்போ சிங்கிள் பேன்ல போய் இதை பார்ப்போம். அன்னைக்கு தேதியில அவர் நான் ஃபைலர் டிஃபால்டர்னு இருந்ததுன்னா ஹையர் ரேட் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் பீரியாடிசிட்டியில நம்ம அதை வச்சு பார்க்கும்போது அவர் கன்வெர்ட் ஆயிட்டாருன்னா நார்மல் ரேட் அப்ளை ஆகும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் வைக்கிற போது நம்ம செக் பண்றோம், டிஃபால்ட் இல்ல நான் டிஃபால்டர்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த தேதியில இருந்து வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம அவரை நான் டிஃபால்டரா வச்சுக்கலாம். திரும்ப செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு தடவை நம்ம செக் பண்ற போது அவர் நான் டிஃபால்டர்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அவரை வந்து நார்மல் ரேட்லயே ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த வெண்டாரை நம்ம வந்து திரும்ப செக் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது எய்தர் ஆன் 1st ஆஃப் ஏப்ரல் ஆர் எப்போ ஃபர்ஸ்ட் அந்த வருஷம் நம்ம அவரோட டீல் பண்ண போறோமோ அந்த சமயத்துல அவரை நான் ஃபைலர் டிஃபால்டர்னு சிஸ்டம் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பீரியாடிக்கலா பார்த்து அவர் அந்த ஸ்டேட்டஸ் மாறிடுச்சுன்னா நார்மல் ரேட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு நார்மல் ரேட் போக முடியாது. அப்படிங்கும்போது இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபைல் அல்லது இந்த ஸ்கிரீன்ஷாட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து அவர் உண்மையிலேயே நான் ஃபைலர் ஒரு டிஃபால்டர், ஆனா நம்ம டிஃபால்டரா இல்லாம நார்மல் ரேட் பிடிச்சி டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணி நீங்க எப்படி இவரை நான் ஃபைலர் இல்லைன்னு முடிவெடுத்தீங்கன்னு கேட்டா இந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல் இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் அதுதான் பேசும். அதனால இதை ரொம்ப முக்கியமா சேவ் பண்ணி ஒரு முக்கியமான ஃபைலா வச்சுக்கணும். கொஞ்சம் காப்பீஸ் எடுத்து வச்சுட்டா சப்சிக்வெண்டா புதுசா நம்மளோட வெண்டார் வரும்போது டவுன்லோட் பண்ணி வைக்கிறதும் இம்பார்ட்டன்ட். அந்த புது பார்ட்டிகளை கண்டுபிடிக்கும் போது மைன் ஃபைல் ஏப்ரல் 1ஆம் தேதியோ ஜூலை 1ஆம் தேதியோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல அவர் பேரும் அந்த இருக்காது. இப்போ சப்சிக்வெண்டா எப்பெல்லாம் நம்ம செக் பண்றோமோ அப்போ வர்ற ஸ்கிரீன்ஷாட் இல்லைன்னா அந்த ஃபைல் விச் ஹஸ் காட் கம்யூனிகேட்டட் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் அதை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அதை வச்சுட்டா ஓனரஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல நாளைக்கு ஒரு கொரி வந்தா கூட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது வசதியாக இருக்கும். சரி, இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த செக்ஷன்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த சினாரியோல மீண்டும் மீண்டும் இவரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா எப்ப பார்க்கலாம்? ஒரு தடவை நம்ம வந்து டிரான்சாக்ஷனை மிடில் ஆஃப் த இயர்ல அவருக்கு நான் ஃபைலர் ஆயிட்டாரு அப்படிங்கறத எப்ப பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா ஜென்ரலா தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். பட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சர்க்குலர்ல சொல்லும் போது டிடிஎஸ் சர்க்கிள்ல இருந்து அவங்க யாராவது ஃபைல் பண்ணவங்க வந்து பீரியாடிக்கலா மாத்தினாங்கன்னா அவருடைய டிடிஎஸ் நம்பர் குறைஞ்சிருச்சுன்னா அவரை வந்து நாங்க எலிஜிபிள் டிஃபால்டர் கேட்டகரியில இருந்து மாத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்ல வாலண்டரியா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாருனாலும் கூட அவரை வந்து நாங்க டிஃபால்டர்ல இருந்து நான் டிஃபால்டர் ஆக்கிடுவோம். அதனால இந்த ரெண்டு ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கிறதுக்கு நார்மலா குவார்டர்லி டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. இல்லைன்னா நார்மல் ரிட்டர்ன் ஃபைலிங் ஜூலை, செப்டம்பர், நவம்பர் இந்த மாதிரி பீரியட்ல நடக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லிஸ்ட் ஆஃப் டிஃபால்டர்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒன்ஸ் இன் அ குவார்டர் எவ்ரி பிகினிங் ஆஃப் த குவார்டர் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த டிஃபால்டரை மட்டும் தனியா செக் பண்ணிட்டு அவர் டிஃபால்டர் லிஸ்ட் வந்து வெளில போயிட்டாரான்னு பார்த்துட்டு அப்படி இருந்துட்டாருன்னா அந்த ஒன்ஸ் இன் அ குவார்டர் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு நார்மல் ரேட்ல டிடிஎஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு டிஃபால்டர் யாருன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோமோ அவங்களுக்கு மட்டும் ஒன்ஸ் இன் அ குவார்டர் பார்க்குது நார்மல் ரேட்டுக்கு போறது நல்லது. ஸோ தட் அந்த இடிடிஎஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரேட் அப்ளை பண்ணும்போது அந்த குவார்டர்ல எல்லாம் நான் ஒரு ரேட் இருக்கும், அதுக்கு பிறகு இன்னொரு ரேட் இருக்கும். பட் இந்த மாதிரி இந்த சினாரியோல இருந்து போர்ட்டல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு, போர்ட்டல்ல டேட்டா கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அந்த பார்ட்டியை வந்து நீங்க அதிகமா பிடிக்காதீங்க, நான் பாருங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், அதனால வந்து எனக்கு ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகாதுன்னு சொன்னால் அந்த காப்பி ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போர்ட்டலை விட்டுட்டு கூட நம்ம அந்த எவிடன்ஸ் இருந்ததுன்னா செய்யலாம். போர்ட்டல் வந்து ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. போர்ட்டல்ல ஒரு டிஃபால்டர்னு இருக்காருங்கிறதுக்காக ஒரு டேட்டா கொடுத்த பிறகும் நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன், போர்ட்டல்ல நீங்க மாறாத வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ரேட் தான் பிடிப்பேன்னு சொல்ல வேண்டியது. இது ஒரு மெக்கானிசம். அதனால ஒரு பார்ட்டி வந்து அதிகமா பிடிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் 2 வருஷத்துக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்னா ப்ரூஃபை வாங்கி வச்சுட்டு நம்ம நார்மல் ரேட்ல அப்ளை பண்ணலாம். பட் போர்ட்டல்ல போய் பாக்குற வரைக்கும் செக்ஷனை இன்டர்பிரட் பண்ணி மண்டே உடைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. போர்ட்டல்ல டிஃபால்டர் இல்லைன்னு வந்துருச்சுன்னா நார்மல் ரேட் அப்ளை பண்ணலாம். போர்ட்டல்ல டிஃபால்டர்னு வந்துச்சுன்னா இந்த ஹையர் ரேட் அப்ளை பண்ணிட்டு எப்போ போர்ட்டல்ல டிஃபால்டர் சிஸ்டம் வெளியில போதோ அதுக்கு பிறகு நம்ம அந்த ஒன்ஸ் இன் அ குவார்டர் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம அவங்கள நார்மல் ரேட்டுக்கு கொடுத்துக்கலாம். பார்ட்டி கோஆபரேட் பண்ணி இன்டர்வீனிங் பீரியட்லயே கொண்டு வந்து டேட்டா எல்லாம் கொடுத்தாருன்னா
அவர் வந்து 2 வருஷத்துக்கான ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற டேட்டா கொடுத்துட்டாருன்னா அந்த சினாரியோல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வியூ எடுத்துட்டு ரேட் ஆஃப் டிடிஎஸ் குறைக்கலாம். ஸோ தட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டிஸ் வில் கோ குட். இதுக்கப்புறமா நான் போர்ட்டல் வர்ற வரைக்கும் கன்டினியூ பண்ணுவேன்னு சொல்றது ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால பெட்டர் அதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் போர்ட்டல் பேஸ் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. இது ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. போர்ட்டல்ல இல்லைனாலும் எவிடன்ஸ் இருந்ததுன்னா எவிடன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை முடிவெடுத்து அசஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் மணி அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டை கொடுக்குறது லீகலா எந்த விதமான இம்பிடிமெண்ட்ஸும் கிடையாது. இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை எடுத்து இந்த கேஸை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணுவோம். இப்போ இந்த கேஸை பார்ப்போம். இதுல நம்ம வந்து கார்பரேட் அசசிஸ், டிடக்டார் வந்து ஒரு கார்பரேட், டிடக்டிவ் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியன். ஸோ அந்த எலக்ட்ரீஷியனுக்கு இதுக்கு முன்னாலதான் அந்த கம்பெனிக்கு நிறைய தடவை எலக்ட்ரீஷியன் சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் பண்ணதுனால வருஷத்துக்கு அவருக்கு 1 லட்சத்துக்கு மேல எப்படி இருந்தாலும் பில்லு வந்துட்டு இருக்கு, செட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 30/6/2021 வரைக்கும் அவருக்கு 1% டிடிஎஸ், அவருடைய பில்லுக்கு 1% டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. 1 ஏப்ரல் அன்னைக்கு அவருடைய பொசிஷன் என்ன, 1 ஜூலைல அவருடைய பொசிஷன் என்னன்னு நம்ம செக் பண்ண போகும்போது டிடிஎஸ் அவரை வந்து டிஃபால்டரா போர்ட்டல் கிளாசிஃபை பண்ணுது. அவர் வந்து இப்ப டிஃபால்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனால் இந்த சினாரியோல அந்த கேஸ்ல நம்ம 1 ஜூலைக்கு பிறகு வரக்கூடிய டிடிஎஸ்க்கு வரக்கூடிய பில்லுக்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் சொல்றது அவர் டிஃபால்டரா கிளாசிஃபை பண்றா 2 times ஆஃப் தி நார்மல் ரேட். அவருக்கு நார்மல் ரேட் 194C செக்ஷன் படி 1%. 1%க்கு 2 times எடுத்தா 2% ஆர் 5%, விச் எவர் இஸ் ஹையர். அப்படிங்கும்போது அவருக்கு அப்ளை பண்ண வேண்டிய ரேட்டு 5%. ஏன்னா இவர் டிஃபால்டரா சிஸ்டம் கிளாசிஃபை பண்ணுது, அதனால 5% இந்த கேஸ்ல அப்ளை பண்ணணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஒரு கமிஷன் ஏஜென்ட் அவங்களுக்கு கம்பெனி கமிஷன் கொடுக்குது. ஸோ டிடக்டார் வந்து கம்பெனி, டிடக்டிவ் வந்து மிஸ்டர் ஜான் கம்பெனியுடைய கமிஷன் ஏஜென்ட். அவருடைய கம்பெனியுடைய ப்ராடக்டை விற்று அதுக்கு கமிஷன் வாங்கிக்கிறார். இப்போ 30/6 வரைக்கும் அவருக்கு கமிஷன் ஏஜென்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண ரேட் வந்து 5% அண்டர் செக்ஷன் 194H. அதுல 5% கொடுத்துருக்கோம். போர்ட்டல் அவரை டிஃபால்டர்னு கிளாசிஃபை பண்ணுது. நம்ம அந்த போர்ட்டல் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பேசியதாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ கமிஷன் பெய்டு இந்த மந்த் ஆஃப் ஜூலை, இந்த ஜூலை மாசத்துக்கு அவர் கமிஷன் கொடுக்குறோம். போர்ட்டல் இன்ஃபர்மேஷன் படி அவர் டிஃபால்ட். இப்போ என்ன டிடிஎஸ் அப்ளை பண்ணணும்? 2 times ஆஃப் த நார்மல் ரேட். நார்மல் ரேட் 5%னா 2 times 10%, ஆர் ஸ்டாண்டர்ட் ரேட் 5%, விச் எவர் இஸ் ஹையர். 10/5 இதுல எது அதிகம்? 10. ஸோ அவருக்கு இந்த மாசத்துல இருந்து 10% பிடிக்கணும். இதே கம்பெனியினுடைய இன்னொரு பார்ட்டி, அவருக்கு வந்து இன்னொரு பார்ட்டி மிஸ்டர் ஏ. அவருடைய நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன? அவரு மிஸ்டர் ஏ தன்னுடைய சொந்த கோடோல கம்பெனிக்கு லீஸ் ரெண்டல் கொடுத்துருக்காரு 50,000 ரூபாய் பர் மந்த். அப்படி இப்போ 50,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். கம்பெனி வாடகைக்கு எடுத்து மிஸ்டர் ஏக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கு 50,000 ரூபாய். 30/6 வரைக்கும் பில்டிங் ரெண்ட்டுக்கு 10% டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம் அண்டர் செக்ஷன் 194I. இப்போ 1/7/2021 இவரு டிஃபால்டர்னு போர்ட்டல் கிளாசிஃபை பண்ணி அந்த டேட்டாவை நம்ம எடுத்து வச்சாச்சு. இந்த சினாரியோல ஜூலை மந்த் வாடகை கொடுக்கும்போது என்ன டிடிஎஸ் ரேட் அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தா நார்மல் ரேட்டு 10%, ட்வைஸ் ஆஃப் தட் ரேட் அப்படின்னா 20%, ஆர் 5% ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் திஸ் செக்ஷன், விச் எவர் இஸ் ஹையர். 20 அல்லது 5 இதுல எது அதிகம்? 20. அப்போ இந்த செக்ஷன்ல வந்து ஒரு வாடகை வாங்குற மனிதர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தார்னா, லேண்ட் பில்டிங் வாடகை வாங்கக்கூடியவராக இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தாருன்னா அவருக்கு லேண்ட் பில்டிங் ஃபர்னிச்சருக்கு 10%, பிளான்ட் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு 2%. ஸோ அப்படி இருக்கும்போது 10% ஆசாமிக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்து அவருக்கு கடந்த ஒரு 2 வருடங்கள்ல டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் 50,000 அதுக்கு மேல கிரெடிட் இருந்திருந்தால் ரேட் ஆஃப் டேக்ஸ் அவருக்கு 10ங்கிறதுக்கு பதிலாக 20ஆக மாறுகிறது. இதே பார்ட்டி நம்ம வந்து ஒரு 3 மாதங்கள் கழித்து போர்ட்டலை திரும்ப செக் பண்றோம். அவர் டிஃபால்ட்ங்கிற கேட்டகரிக்கு பதிலாக நான் டிஃபால்டர் ஆயிடுறாரு. டிஃபால்டர் இல்லை, கேட்டகரி மாறிடுது. இப்போ அக்டோபர் மாதத்துக்கு வாடகை கொடுக்குறோம். இப்போ அக்டோபர் மாதம் வாடகை கொடுக்கும்போது ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன? இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது. பிகாஸ் போர்ட்டலுடைய இன்ஃபர்மேஷன் படி இவர் நான் டிஃபால்டர் அப்படின்னு சொன்னால் இவருக்கு நார்மல் ரேட் தான் அப்ளை ஆகும். அப்ப நான் டிஃபால்டரா இவர் எப்போ மாறினாருங்கிறத நம்ம வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் பார்க்காம நம்ம வந்து
அக்டோபர் மாதம் தான் பார்க்குறோம்னா இந்த 3 மாதத்துல நம்ம அதிகமா பிடிச்சது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா ஆன்சர் இஸ் நோ. நம்ம ஒவ்வொரு நாளும் வியாபாரம் பண்றதை விட்டுட்டு இதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது, அவருக்கு இடிடிஎஸ் பண்ணவங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல இருக்கிற டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குது. ஸோ நம்ம 1/7 பார்த்தோம், அப்போ அவர் டிஃபால்டர். ஸோ அதனால ஹையர் ரேட்ல பிடிச்சோம். அவரும் சப்சிக்வெண்டா நமக்கு எந்த பேப்பரும் தரல. சப்சிக்வெண்டா 110ல ரன் பண்ணி பார்க்குறோம். அன்னைக்கு 110ல பார்க்கும்போது போர்ட்ல வர நான் டிஃபால்டரா கிளாசிஃபை பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த இன்டர்வீனிங் பீரியட்ல ஹையர் ரேட் பிடிச்சதுல தப்பு கிடையாது. பிடிச்சிட்டு மிச்ச பணத்தை தந்திருப்போம், அவருக்கு டிடிஎஸ் சர்டிஃபிகேட் தந்துட போறோம். அவர் அடுத்த வருஷம் ரிட்டர்ன்ல இந்த டிடிஎஸ் கிளைம் பண்ணி அவருடைய நார்மல் டாக்ஸ் எவ்வளோக்கோ அது போக மிச்சத்துக்கு ரீஃபண்ட் வாங்க போறாரு, இல்லைன்னா அடிஷனல் டாக்ஸ் கட்ட போறாரு. அதனால இன்பிட்வீன்ல எந்த தேதியில அவர் நான் டிஃபால்ட்ல கேட்டகரிக்கு மாறினாரு அதுல இருந்தே ரீஒர்க் பண்ணுங்கிற மாதிரிலாம் அப்ரவென்ஷனே தேவையில்லை. நம்ம குவார்டர்லி ஒன்ஸ் பார்ப்போம்னு முடிவெடுத்தோம்னா குவார்டர்லி பார்க்கலாம். நமக்கு மேன் பவர் இருந்து அதை இன்னும் ஷார்ட்டர் பீரியட் பார்க்குறோம் இல்லை லாங்கர் பீரியட் பார்க்குறோம்னா பார்க்கலாம். நான் அந்த இடிடிஎஸ் ஃபைல் பண்ற பேட்டர்ன் பிளஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற பேட்டர்னை வச்சுட்டு ஒரு சஜஷன் சொல்றேன். ஒன்ஸ் இந்த குவார்டர் பார்த்துட்டோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இன்டர்வீனிங் பீரியட்ல அதிகமாக பிடிச்சாலோ அதை கவர்மெண்ட் கட்டிட்டாலும் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல இருக்கிற பில்டிங்கை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பர்சன் மிஸ்டர் பி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் வர்றார். இதுக்கு முன்னால மிஸ்டர் பியோட டீலிங் கிடையாது. ஆகஸ்ட் மாசத்துலதான் அவரோட ஃபர்ஸ்ட் டீலிங். 13 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு தான் அவரோட டீல் பண்றான். அன்னைக்கு தேதியில பார்க்கும் பொழுது நீங்க 1/7 இருக்கிற லிஸ்ட்ல அவருடைய பேன் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ அன்னைக்கு லிஸ்ட்ல டாக்குமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன செய்யறான்னு தெரியாது. இப்போ 13/8 அன்னைக்கு டீல் பண்றோம் அப்படின்னு சொன்னால் 13/8 அன்னைக்கு அந்த பீரியட்ல நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். அந்த போர்ட்டல்ல போய் இந்த பேனை கொடுத்து பார்க்கணும். இப்படி பேனை கொடுத்து பார்க்கும் பொழுது அவர் டிஃபால்டர் அப்படின்னு 13/8 அன்னைக்கு சொல்லிடுச்சுன்னா அப்போ அந்த பில்லு இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு இருக்கிற பில்லுக்கு நார்மலா 194C TDS படி 1%, twice of the normal rate 2%, standard rate 5%, whichever is higher. அப்படிங்கும்போது 5% இந்த கேஸுக்கு அப்ளை ஆகும். 206C வருவோம். சில கம்பெனிகள் ஸ்கிராப் விற்கிறாங்க. ஸ்கிராப் விற்கும் போது டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். அப்படி ஸ்கிராப்பை விற்கும் போது டிசிஎஸ் கலெக்ட் பண்ணும்போது பல வருடங்களாக மிஸ்டர் ஏக்கு ஸ்கிராப்பை விற்று அதுக்கு 1% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி ஸ்கிராப்பினுடைய சேல் பிரைஸ் போக இன்னொரு 1% அதிகமாக வாங்கி கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்கும். 1/7/2021 அன்னைக்கு ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த மிஸ்டர் ஏ டிஃபால்டர். அப்படிங்கிறதுனால இப்ப என்ன ஆகுது, இந்த ரேட்டை கால்குலேட் பண்ணும்போது 1% ஸ்கிராப்புக்கான டிசிஎஸ் twice of the normal rate 2 times அப்படிங்கும்போது 2%. ஸ்டாண்டர்ட் ரேட் இந்த செக்ஷன்ல இருக்குது 206CCA ஸ்டாண்டர்ட் ரேட் 5%, whichever is higher அப்படின்னா 5%ல வந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 1/1/22ல நம்ம இதே பர்சனுக்கு டிஃபால்டர் செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ போர்ட்டல் இவர் டிஃபால்டர் இல்லைன்னு சொல்லுது. அப்படின்னா ஜனவரி 22க்கு பிறகு இவருக்கு நார்மல் டிசிஎஸ் ரேட் 1% அப்ளை ஆகும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கறது ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது இது எந்த லாலும் இல்லை, நான் ஒரு ப்ராக்டிக்கல் சினாரியோக்காக சொல்றேன். லோயர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஹையர் ஃப்ரீக்வன்சி டிபெண்டிங் ஆன் த மேன் பவர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஒன் கேன் எக்ஸ்பெரிமெண்ட். பட் இந்த மாதிரி வச்சு டாக்குமெண்ட் சிஸ்டமேட்டிக்கா வச்சுட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. இப்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம், கம்பெனி எம்ப்ளாயிஸுக்கு சேலரி கொடுக்குது. இப்போ ஒரு எம்ப்ளாயி சேலரி கரெக்டா டிடிஎஸ் பிடிச்சு கட்டிடுறதுனால அவருக்கு சேலரிக்கான டிடிஎஸ் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சேலரிக்கு தான் டிடிஎஸ் பிடிச்சாச்சுல, அதனால ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாட்டி என்ன அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணல. நமக்கே தெரியும் அந்த எம்ப்ளாயி 2-3 வருஷமா பண்ணலன்னு கம்பெனிக்கு தெரியும். அவரோட பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதர் இன்கம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம்னா காமிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் பேபிள் கூடும். அதனால சேலரிக்கு கரெக்டா டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, அதனால டிடிஎஸ் ஃபர்தரா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம்னு விட்டுருக்குறாரு. இப்போ இந்த டீட்டெயில் நமக்கு தெரியும் பர்சனலா. இந்த சினாரியோல இப்போ ஜூலை மாசத்துக்கு அவர் சம்பளம் தரணும். இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆஃப்டர் ரெக்கார்ட். கம்பெனிக்கு அவரை பத்தி தெரியறதுனால அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு தெரியும். இந்த பர்சனை நம்ம பார்க்கணுமா, என்ன டிடிஎஸ் அப்ளை பண்றது அவருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி பார்த்தா நம்ம வெண்டார் லிஸ்ட்ல இருக்கும்போது வெறும் வெண்டார் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் பார்க்கறதா,
இல்லை ஈவன் எம்ப்ளாயிஸையும் பார்க்குறதான்னு ஒரு கேள்வி வரும். ஃபார்ச்சுனேட்லி இந்த செக்ஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணும் பொழுதே செக்ஷன் 192 அண்ட் 192A வரக்கூடிய சேலரி கேசஸ்க்கு, மற்ற சில செக்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு அப்ளை ஆகாது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல. இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால சேலரி கேஸுக்கு அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாரா இல்லையான்னு பார்க்க வேண்டிய நெசசிட்டி நமக்கு கிடையாது. 192ல டிடிஎஸ் பிடிக்கக்கூடிய கேஸுக்கு நம்ம இந்த மாதிரி பார்க்க வேண்டிய நெசசிட்டி நமக்கு இல்லை. அதனால நம்ம இதை பற்றி பெருசாக யோசிச்சுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ இது இந்த ப்ரொவிஷனை பொறுத்து போர்ட்டல்ல எப்படி செக் பண்ணி அந்த செக் பண்ண போர்ட்டல்ல இருக்கிற டேட்டாவை டாக்குமெண்ட் பண்ணிட்டு நார்மலா அப்ளை பண்ற ரேட்டை போல 2 times ஆர் 5% ஸ்டாண்டர்ட் ரேட் விச் எவர் இஸ் ஹையர், எப்போ போர்ட்டல்ல திரும்ப ஒரு டிஃபால்டர் லிஸ்ட்ல இருந்து நான் டிஃபால்டர் ஆறாரோ அது வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ பர்சனலா ஒவ்வொரு பர்சன்டையும் டேட்டாவை வாங்கி அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறத விட போர்ட்டல்ல டிபெண்ட் பண்றது கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெட்டர் ஆப்ஷன். அப்ஜெக்டிவ் வைஸ் பார்த்தோம்னா பல பேர் தொகை அதிகமாக இன்கம் கிராஸ் ரெசிப்டை வச்சுட்டு அதுக்கான டிடிஎஸ் நெக்லிஜிபிளா இருக்கிற வரைக்கும், ரேட் ஆஃப் டிடிஎஸ் 10% 5% இருக்கிற வரைக்கும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் அந்த டிடிஎஸ் வீணா போறதை பெருசா யோசிக்கிறது. ரேட் ஆஃப் டேக்ஸ் 1% இருக்கக்கூடிய ஆசாமிக்கு 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் கிராஸ் ரெசிப்டை வாங்கிட்டு 60,000 தானே போகுது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா இதை விட அதிகமா டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த 60,000 போனா போதுன்னு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அடிஷனல் டேக்ஸை கட்டாம விடுறதுனால டிபார்ட்மெண்ட் இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்து அவங்களை செக் பண்ண வைக்குது. ஸோ தட் நார்மல் ரேட்டை விட ஹையர் ரேட் இருந்ததுன்னா அந்த பணம் வீணா போகுதுங்கிறதுக்காவது ரிட்டர்னை ஃபைல் பண்ணி கரெக்டான டேக்ஸ் காமிச்சு டாக்ஸபிள் இன்கம் காமிச்சு டேக்ஸ் கட்டி ரெகுலரைஸ் பண்ணுவாங்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த போர்ட்டலை கரெக்டா யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா தென் வி ஹவ் நத்திங் டு வரி. நம்ம கிட்ட இருக்கிற வெண்டார்ல இந்த காஸ்ட் அதிகமா டாக்ஸ் டிடிஎஸ் போகுதுங்கிறதுக்காக கரெக்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களா இருந்துட்டாங்கன்னா நம்ம இந்த செக்ஷன் அப்ளை பண்ண போறது இல்லை. யாரெல்லாம் நான் டிஃபால்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பீரியாடிக்கலா செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்லயோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 1 ஜூலைலயோ ரன் பண்ணி பார்த்துட்டு டிஃபால்டர் கிடையாதுன்னு முடிவு எடுத்துட்டோம்னா, நான் டிஃபால்டர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல போய் அவரை பார்த்தா போதும். அது வரைக்கும் அவருக்கு நம்ம நார்மல் ரேட் அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். அவருடைய சைட்ல ஈவெண்ட் எப்படி மாறினாலும் அதை பத்தி நம்ம எதையும் யோசிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஸோ இது நம்ம இந்த புது ப்ரொவிஷனை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் கமிங் இன்டு எஃபெக்ட். ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் வித் அன் அடிஷனல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஹவு டு டாக்குமெண்ட் அண்ட் அப்ளை அப்படிங்கிறது தான். பட் இந்த மாதிரி அவர் டிஃபால்டரா மாறிட்டாருன்னா சாஃப்ட்வேர்லாம் அவருக்கு அப்ளிகபிள் ரேட் ஆஃப் டிடிஎஸ்ங்கிறது பண்ணணும்னா இஆர்பியில கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டெய்லர் மேடு இஆர்பியா இருக்கக்கூடியவங்க, கஸ்டமைஸ்ட் இஆர்பி வச்சிருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் உண்மையிலேயே சிரமம் ஏற்படும். சின்ன சின்ன கேசஸா இருந்தது நம்ம மேனுவலா கண்டுபிடிச்சு வால்யூம்ல செய்யறோம்னா ஓகே, இவரை டிஃபால்டர் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம், அடுத்த தடவை வர வரைக்கும் இவருக்கு ஹையர் ரேட் போடுவோங்கிறதெல்லாம் மேன் பவர் அந்தந்த பர்சன் அப்ளை பண்ணி பண்றதை விட சிஸ்டம் ட்ரிவனா பண்ணும்போது சிஸ்டத்தை போய் மாத்தணும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் சொன்னேன். ஒன்ஸ் இந்த குவார்டர் வச்சோம்னா அந்த குவார்டர் முடிகிற வரைக்கும் சிஸ்டம் அதை அப்ளை பண்ணும். டிஃபால்டரா இருக்கவங்களே குவார்டர் முடிஞ்ச உடனே திரும்ப ரேட்டை ரிவைஸ் பண்ணா ப்ராஸ்பெக்டிவா ஒர்க் பண்ணும். பட் இது ப்ராஸ்பெக்டிவா ஒர்க் பண்ற அளவுக்கு சிஸ்டத்தை இதை மாற்றணும் அப்படின்னா பேக் எண்ட்ல நிறைய ப்ரோக்ராமிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் நிறைய இஆர்பி டெய்லர் மேடா இல்லாம ஹோம் ட்ரிவன் ஹோம் ப்ரிப்பேர்ட் இஆர்பி எல்லாம் வச்சிருக்காங்க, கஸ்டமைஸ்ட் இஆர்பி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இதுல கொஞ்சம் வேலைகள் அதிகமாகும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் மேனுவலா பார்த்துக்கணும், இல்லைன்னா அந்த ஒரு சிரமம் இருக்கும் சிஸ்டத்துல. அதை கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும். இது part 1 of our discussion relating to 2 important sections which came up with. கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு கன்சிடரிங் தி ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ். பல விதமான வாக் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸா இருக்கிறதுனால ரொம்ப டெக்னிக்கலா அதுக்குள்ள போய் 2-3 செக்ஷனை இன்வால்வ் பண்ணா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்னிக்கலா போவேன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரியான டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள போவோம். ஒரு பிராட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த செக்ஷன்ல இருக்கிற ப்ரொவிஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், டே டு டே லைஃப்ல இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை எடுத்துக்குவோம். அண்ட் கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் சில சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படி டெக்னிக்காலிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணோம்னா Q&Aல அதை நம்ம எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்றத பார்ப்போம். அடுத்தது part 2 செக்ஷன் 206C1H லாஸ்ட் இயர்ல கொண்டு வந்தாங்க. 1/10/2020 இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை அதனுடைய ஆப்போசிட் சைடுக்கு இப்போ 1/7/2021 இருந்து 194Qன்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்திருக்கோம். இதை பத்தி நம்ம ஒரு
கொஞ்ச நேரத்துக்கு அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிட்டிகிரிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து பழைய செக்ஷன், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செக்ஷன். பட் கொஞ்சம் குயிக்கா ரீகேப் பண்ணுவோம். இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத ரீகேப் பண்ணுவோம். ஒரு செல்லர், அவருக்கு ப்ரீவியஸ் பீரியட்ல இந்த வருஷம் நம்ம இந்த செக்ஷனை அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம்னா, இதுக்கு முந்தின வருடத்தினுடைய டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட் ஆர் சேல்ஸ் இன் பிசினஸ், இந்த இடத்துல இன் பிசினஸ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸீடிங் 10 crore இன் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். அதே சமயத்துல இந்த வருஷம் ஒரு பார்ட்டியோட டீல் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கு பண்ணியிருக்கக்கூடிய சேல் வேல்யூ 50 lakh rupees இருந்தால், இப்ப இந்த சினாரியோல அவருக்கு அவர்கிட்ட இருந்து பணம் வசூலிக்கும் பொழுது அவங்க வசூலிக்கிற தொகை கூட 0.1% டிசிஎஸ் ஆக வாங்கணும். இப்ப அந்த 0.1% வாங்குறோம். ஸ்கிராப் விற்கிறது வராது. ஸ்கிராப் வந்து 206C 1H 1லயே கவர் ஆகுது. அப்போ 1ல கவர் ஆகிற ஆசாமி 1Hல வர மாட்டார். அப்படின்னா வேற ஏதாவது ஐட்டங்கள் விற்கிறோம். இப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு ஐட்டம் விற்கிறோம். ப்ரீவியஸ்லி நம்மளுடைய டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல இருக்குது. இவர்கிட்ட இந்த வருஷம் டீல் பண்ணும்போது 50 லட்சத்துக்கு மேல வியாபாரம் பண்ணி அவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறோம். இப்படி வச்சுக்கோங்க, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் இருக்குது. பாரத் பெட்ரோலியத்தினுடைய ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் கண்டிப்பா 10 கோடிக்கு மேல இருக்கும். ஏன்னா பெட்ரோல் பங்குக்கு அவ்வளோலாம் வரக்கூடிய கேஸ் இருக்கும்போது பிபிசியில கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல இருக்கும். இந்த ஒரு பெட்ரோல் பங்குக்கு அவங்க பண்ணக்கூடிய சேல்ஸ் ஒரு வருடத்துல 50 லட்சத்தை தாண்டும் பொழுது 50 லட்சத்துக்கு மேல வசூலிக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க 0.1% டிசிஎஸ் கூட வசூலிச்சு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அப்ப இந்த பர்சன் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாருன்னா ஓகே, 0.1% கலெக்ட் பண்ணி கட்டினா போதும். பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காத ஆசாமியா இருந்தாருன்னா அந்த 0.1%க்கு பதிலா 1% பிடிக்கணும். பட் பை அண்ட் லார்ஜ் இன்னைக்கு இந்த இம்பாக்ட் குறைவா இருக்கிறதுக்காக எல்லாருமே 1% மாட்டிக்க மாட்டாங்க. பை அண்ட் லார்ஜ் எல்லாருமே 0.1%ல இருக்கத்தான் பிரியப்படுவாங்க. பேனை கொடுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. சரி, இப்ப இதுல சில இந்த ப்ரொவிஷன் அப்ளை பண்றதுல ஆல்ரெடி சில எலிஜிபிள் கேசஸ்ல இந்த 6 மாசம் 6, 3, 9 மாசம் பண்ணியிருப்போம். போன வருஷத்துல ஒரு 6 மாசம், இந்த வருஷத்துல ஒரு 3 மாதம் 9 மாசம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் என்ன நடந்திருக்குங்கிறது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கோம். இப்ப பணம் வசூலிக்கும் பொழுது எந்த தொகையில வசூலிக்கிறது, நம்ம ஒரு பில் போட்டிருக்கிறோம். அந்த பில்ல பேசிக் வேல்யூ பிளஸ் ஜிஎஸ்டி போட்டு இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து பார்ட்டிகிட்ட இருந்து வசூலிக்கிறோம். அப்படி வசூலிக்கும் போது ஜிஎஸ்டி போர்ஷனுக்கும் சேர்ந்து 0.1% அப்ளை பண்ணி வாங்கணுமா, இல்ல ஜிஎஸ்டி இல்லாம வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சர்க்குலர் ஆஃப் த சிபிடிடி நீங்க வசூலிக்கிற தொகைக்கு 0.1% வச்சுக்கோங்க. அப்படின்னா வசூலிக்கிறது டிசிஎஸோட சேர்ந்து வசூலிக்கிறீங்கன்னு முடிவெடுத்தா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 100.1 இன்டூ 0.1 நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு அந்த பணத்துக்கு ஒரு டெபிட் நோட் போட்டு வாங்கிக்கோங்க. சில பேர் வந்து ப்ராக்டிக்கலா லாஸ்ட் இயர்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு டெபிட் நோட்லாம் போட்டு வர்றதுக்கு பதிலா இன்வாய்ஸ்லேயே கீழே நீங்க கூட இவ்வளவு அமௌண்ட் தரணும்னு எழுதிட்டோம்னா ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அப்பதான் பார்ட்டி அந்த அமௌண்ட் தருவாரு. நம்ம தனியா இன்வாய்ஸ் போட்டா இன்வாய்ஸை செட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் போட்ட டெபிட் நோட் வந்து அவங்க கிட்ட அக்கௌண்ட் ஆகாம நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் வரும். அதனால நாங்க இன்வாய்ஸ்ல போட்டுக்கிறோம்னு ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாங்க கம்ஃபர்ட் பேசிஸ்க்காக. ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பணத்தை அப்பவே இன்வாய்ஸ்ல என்ட்ரி போட்டு கலெக்ட் பண்றதுக்கு முன்னால கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கலெக்ட் பண்ணும் பொழுது கட்டினா போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அக்கௌண்டிங் கன்வீனியன்ஸுக்காக இன்வாய்ஸ்ல போடுறது, அதை புக்ல என்ட்ரி போடுறதுங்கிறதெல்லாம் அக்கௌண்டிங் கன்வீனியன்ஸ். இன்கம் டேக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, நீங்க பணம் வசூலிக்கும் போது ஒரு வருடத்திற்கு 50 லட்சத்துக்கு தாண்டுனா அந்த தாண்டக்கூடிய தொகைக்கு என்ன வாங்குறீங்களோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 0.1% டிசிஎஸ்ஆ கலெக்ட் பண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு பார்ட்டிக்கு சேல் ஆஃப் கூட்ஸ் பண்ணிருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறோம். அந்த பணத்துல நம்ம 0.1% கவர்மெண்ட் கட்டுறோம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. சரி, அதே பார்ட்டிக்கு கொஞ்சம் சர்வீஸும் பண்றோம். கூட்ஸை விற்கிறோம், அந்த கூட்ஸ்ல ஒரு சில பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ரிப்பேர் பண்ணி தர சொல்றாங்க. அதுக்கு ரிப்பேர் பண்றோம். அந்த ரிப்பேர் பண்றதுக்கு ரிப்பேர் சார்ஜஸ் டெபிட் போடுறோம், ரிப்பேர் சார்ஜஸை வசூலிக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து நம்ம டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும்னா கிடையாது. ஸோ ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் இந்த பொசிஷன் அப்ளை ஆகாது. அப்போ ஒரு டெட்டாருக்கு ரெண்டுமே செய்திருக்கிறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் பில்ல ரியலைஸ் பண்ணும்போது டிசிஎஸ் அப்ளை ஆகாது. எப்போ அப்ளை ஆகும், சேல் ஆஃப் கூட்ஸ் இருந்தா அந்த போர்ஷனுக்கு 50 லட்சத்துக்கு மேல பணம் வசூலிக்கும் போது ஓவர் அண்ட் அபோவ் என்ன வசூலிக்கிறோமோ அதுக்கு 0.1% நம்ம கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, அப்போ முதல்ல இந்த செக்ஷன் வந்து இப்படி சொல்லும் பொழுது
ஃபாரின் பார்ட்டிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டிகிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி கட்ட முடியாதுன்னு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம டொமஸ்டிக் சேல்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ கூட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கணும், சர்வீசஸ் கொடுத்துருந்தா ப்ரொவிஷன் வராது. சரி, இந்த 10 கோடி ப்ரீவியஸ் இயர்ல டேர்ன் ஓவர் கிராஸ் ரெசிப்ட்ஸ் இன் பிசினஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு லிமிட் சொல்றாங்க. இப்போ போன வருஷம் நமக்கு 9 கோடி தான் நமக்கு டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. போன வருஷம் 10 கோடிக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த வருஷம் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். ஆனா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் கூட்ஸை சேல்ஸ் பண்ணி அதுல வரக்கூடிய ரியலைசேஷன் 50 லட்சத்தை தாண்டணும். போன வருஷம் 10 கோடிக்கு மேல நமக்கு டேர்ன் ஓவர் இருக்கு. பட் இந்த வருஷம் ஒரு பார்ட்டி கூட நம்ம கிட்ட 50 லட்சத்துக்கு மேல பணம் கொடுக்குற அளவுக்கு பிசினஸ் வச்சுக்கல அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. அப்போ அந்த 10 கோடி லிமிட்டை கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறது? செக்ஷன் எப்படி வாசிக்குதுன்னு சொன்னா சேல்ஸ், டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ் இன் பிசினஸ். பிசினஸ்ல வரக்கூடிய சேல்ஸ், கிராஸ் ரெசிப்ட்ஸ், டேர்ன் ஓவர்ல 10 கோடி மேல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ப்ரொஃபஷன் பண்றாருன்னா அவருக்கு இந்த ப்ரொவிஷனே அப்ளை ஆகாது. பிசினஸ் டீல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வரும். அப்போ பணம் வசூலிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய தொகை சேல் ஆஃப் கூட்ஸ்ல இருந்து வந்திருக்கிற தொகைக்கு டிசிஎஸ் கட்டினா போதுங்கிறாங்க. பட் இந்த 10 கோடி லிமிட்டுக்கு அவருக்கு பிசினஸ் பண்ணும்போது அது சர்வீஸ் ரெவென்யூவாகவும் இருக்கலாம், இல்ல கூட்ஸை வித்து வரக்கூடிய ரெவென்யூவா இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து 10 கோடி தாண்டிடுச்சுன்னா ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். ப்ரீவியஸ் இயர்ல சேல்ஸ், டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ் இன் பிசினஸ் 10 கோடி தாண்டிடுச்சுன்னா போதும். அது கூட்ஸ் மூலமாவே 10 கோடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சர்வீஸா கூட இருக்கலாம். இந்த டோட்டல் 10 கோடி தாண்டும் போது இந்த வருஷம் அந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். பட் அப்ளை ஆனதுக்கு பிறகு கூட்ஸை சேல் பண்ணி வந்திருக்கக்கூடிய ரியலைசேஷன் 50 லட்சம் ஒரு வருஷத்துக்கு தாண்டும் போது ஓவர் அண்ட் அபோவ் என்ன வருதோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணா போதும். சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர்ல நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ஜிஎஸ்டியை கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட்ல வச்சிடறோம். பேசிக் வேல்யூ மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல காமிக்கிறோம், ஜிஎஸ்டியை பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா வச்சுப்போம். அப்படிங்கும்போது இந்த 10 கோடி லிமிட்டை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஜிஎஸ்டி சேர்த்து பார்க்கணுமா சேர்த்தாம பார்க்கணுமா? ஜிஎஸ்டி சேர்த்தாம பார்த்தா நான் 9 கோடியே 80 லட்ச ரூபா வருது. ஜிஎஸ்டியை லோட் பண்ணும்போது 10 கோடி தாண்டிடுது. அப்போ எனக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி 50 லட்சத்துக்கு மேல கலெக்ட் பண்ற ஆசாமிக்கு டிசிஎஸ் பிடிக்கணுமா பிடிக்க வேணாமா? இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் சாப்டர்ல எல்லாம் எப்பவுமே சந்தேகம்னு வந்தா பிடிச்சிடணும். சந்தேகம்னு ஒரு டவுட் வந்ததுக்கு அப்புறம் நான் பிடிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பார்ட்டிட்ட வசூலிக்காம வியாபாரத்தை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு டீலிங் இல்லாம போயிடும். ஆனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2 வருஷம் கழிச்சு வந்து உட்காந்து பார்க்கும்போது அதை கட்டுங்கன்னு சொன்னா வசூலிக்கிறது பார்ட்டி இருக்க மாட்டார், நம்ம கை காசு போற மாதிரி. இதுல நமக்கு நட்டமடைறதுக்கு ஒண்ணும் இல்லை. டிசிஎஸ் பிடிச்சி கட்டினாலோ டிடிஎஸ் பிடிச்சி கட்டினாலோ கவர்மெண்ட் கட்டி சர்டிபிகேட் தந்துட போறோம். அந்த வருஷம் ரிட்டர்ன்லயே அவர் கிளைம் பண்ணிட போறாரு. அதனால டவுட் அப்படின்னு டிடிஎஸ் ப்ரொவிஷன்ல வந்தா பெட்டர், தெளிவா வராதுன்னு தெரிஞ்சா மட்டும் விட்டுறலாம். சந்தேகம்னு வந்தா கட்டிட சொல்றது நல்லது. அதனால இந்த ப்ரொவிஷன் ஜிஎஸ்டியை இன்க்ளூட் பண்ணுமா வேணாமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். என்னுடைய சஜஷன் 9 கோடி 80 லட்ச ரூபாய் எனக்கு பேசிக் சேல், டிஎஸ்டியை ஆட் பண்ணா 10 கோடி தாண்டுதுன்னா டிடிஎஸ் பிடிக்கலாம். போன வருஷம் என்னுடைய டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல போகுது, அதனால இந்த வருஷம் டிசிஎஸ் எனக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்றதுதான் சேஃப். அதை ஃபாலோ பண்ணோம்னா வி ஆர் பெட்டர் ஆஃப். அதை ஃபாலோ பண்ணலன்னா நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க ஜிஎஸ்டியோட தான் பார்க்கணும்பாங்க, நம்ம ஜிஎஸ்டி இல்லாம பார்க்கணுமோ. இதுக்காக இந்த மேட்டரை ட்ரைபுனல் வரைக்கும் எடுத்துட்டு போவோம். இதுக்கு ஆகிற செலவுக்கு இந்த டிசிஎஸ் பிடிச்சி கட்டிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுறது சேஃப். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம இந்த 206C1H செக்ஷனை எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுக்காக இதை பார்ப்போம். இப்போ அந்த செக்ஷன் அப்ளை ஆன அன்னைக்கு இந்த ஒரு பார்ட்டி அவருக்கு நமக்கு டீலிங் கிடையாது, ஓப்பனிங் பேலன்ஸ் 0. அதுக்கப்புறம் அந்த வருஷம் அவருக்கு 84 லட்ச ரூபா வந்து அந்த 6 மாசத்துக்கு சேல்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி டெபிட் போட்டிருக்கோம். கூட்ஸ் இதுல வந்து வேற எதுவும் இன்வால்வ் ஆகல, கூட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 84 லட்சத்துல அவருக்கு வந்து 84 லட்சம் அவர் தந்துட்டாரு, க்ளோசிங் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு. அடுத்த இந்த 3 மாதங்கள அவரோட நமக்கு 6,30,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேல்ஸ் பண்ணிருக்கிறோம். அந்த 6,30,000 அவர் தந்துட்டாரு. இந்த பார்ட்டி ரொம்ப ஹானஸ்டா உடனே பணம் தரக்கூடிய பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பில்ல போட்டோம், உடனடியாக பணம் தந்துடுற ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 0 ஆயிடும். இந்த முதல் 6 மாசத்தை எடுத்துக்கோங்க. இந்த 6 மாசத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் அவருக்கு 0. இந்த 6 மாசத்துல 84 லட்ச ரூபா அவருக்கு இருந்திருக்கு. அப்போ 84 லட்ச ரூபாயில வந்து 84 லட்ச ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வசூலிச்சிருக்கிறார், நம்ம வசூலிச்சிருக்கோம் அவர்கிட்ட இருந்து. இப்போ அந்த முதல் 6 மாசத்துக்கு வசூலிச்சது 84 லட்சம். அப்போ முதல் 50 லட்ச ரூபாய் பேசிக் எக்ஸம்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க ஒரு லிமிட். பாக்கி இருக்கிற 34 லட்சத்துக்கு நம்ம 1.1% வசூலிச்சு கட்டணும், இவர்கிட்ட பேன் இருக்கு அப்படிங்கிற அசம்ஷன்ல.
சரி, ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரெண்டாவது 3 மாசம் எடுத்துக்கோ. 6/30 50 லட்சம் வரல இன்னும். ஃபர்ஸ்ட் 50 lakhs இன் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷம் முதல் 50 லட்சம் கலெக்ஷனை விட்டுற சொல்றாங்க. இப்போ இந்த வருஷம் 6,30,000 தான் வந்திருக்கு. அப்போ இது பிரச்சனை இல்லை. ஸோ ஆனஸ்டா பே பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே 34 லட்சத்துக்கு 0.1% நம்ம டிசிஎஸ்ஸா எடுத்து கட்டி திரும்ப ஒரு டெபிட் நோட் போட்டு வாங்கி கொடுக்கணும். இப்போ இதே இன்னொரு பார்ட்டி எடுத்துக்கோங்க. 84 லட்ச ரூபா பில் பண்ணிருக்கோம். அந்த வருஷம் ஒரு 44 லட்சம் தான் தந்திருக்கிறாரு. 6 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இன்னும் பெண்டிங் இருக்கு. இப்போ ஒரு 6,30,000 ரூபா அவருக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் கூட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ 3 மாசத்துல கொடுத்துட்றாரு. இவருக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் 0. இவருக்கு ஃபர்ஸ்ட் 6 மாசத்தை பார்ப்போம். எவ்வளவு வசூலிச்சிருக்கிறோம்? 44 லட்ச ரூபா வசூலிச்சிருக்கோம். 50 லட்சத்துக்கு கீழே இருக்குங்களா? அப்படிங்கிறதுனால இவருக்கு டிசிஎஸ் வராது. இந்த வருஷம் அவர்கிட்ட எவ்வளவு வசூலிச்சிருக்கிறோம்? 46 லட்சம். இனிமேல அவருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாம இருந்தா இந்த 46 லட்சத்துக்கு கிடையாது. இனிமேல வந்து டிரான்சாக்ஷன் வந்து 46ல இருந்து 50 தாண்டி பின்னால் தான் வரும். 2 பேருமே ஒரே டீலிங் தான் வைக்கிறாங்க. ஒரே மாதிரி தான் கூட்ஸ் வாங்குறாங்க. இவர் இந்த வருஷம் 50 லட்சத்துக்கு மேல செட்டில் பண்ணிட்டாரு. அதனால இவருக்கு டிசிஎஸ் வருது. இவர் அந்த அமௌண்ட்டை 2ஆ பிரிச்சு டைமிங் பார்த்து ஒரு 31 மார்ச்சுக்கு பின்னால கொடுக்கலாம், 31 மார்ச்சுக்கு முன்னால கொடுக்க வேணாம்னு நினைச்சதுனால இந்த வருஷம் ஒரு டிசிஎஸ்ல, இந்த வருஷம் ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் டிசிஎஸ் இல்லை. இதெல்லாம் என்ன ஆகும்னா சில சமயங்கள்ல லாவை கம்ப்ளை பண்றவங்கள யோசிக்க வைக்கும். லாவை கம்ப்ளை பண்றதுனாலே நம்ம ஒர்க் அப் ஆகிறோம், அதனால பார்ட்டிக்கு லேட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகுது. ஏன்னா இந்த செக்ஷன் எப்படி சொல்லுது? பேமெண்ட் வரும்போது டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கட்டுங்க, டியூ பேசிஸ்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப பேமெண்ட் வரும்போது அந்த வருஷம் 50 லட்சத்துக்கு மேல வசூலிச்சிருக்கணும். அப்படின்னா 50 லட்சத்துக்கு மேல இருக்கிறது கொடுக்கலாம். அப்படின்னு வருஷம் ஒரு 50 லட்சம் லிமிட் எடுத்துக்கலாம்ங்கிறதையும் சொல்லுது. இது 3வது பார்ட்டி பாருங்களேன். போன வருஷம் ஃபுல்லா அவருக்கு நமக்கும் டீலிங் கிடையாது. இந்த வருஷம் 67 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு 53 லட்ச ரூபாய் வசூலிச்சிட்டோம். இன்னொரு 14 லட்ச ரூபாய் வர வேண்டியது. 67 லட்சங்கிறது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அந்த சினாரியோல நம்ம வசூலிச்சிருக்கிறது டைப்பிங் எரர் இருக்கு. 53 லட்ச ரூபா தான் வசூலிச்சிருக்கிறோம். அந்த 50 லட்சம் தாண்டிடுச்சு அப்படிங்கறதுனால 3 லட்சத்துக்கு மட்டும் நம்ம டிசிஎஸ் ஒர்க் பண்ணி கட்டணும். இந்த 4வது ஒரு பார்ட்டி பாருங்க. இவர் வந்து செக்ஷன் அப்ளை ஆற அன்னைக்கே இன்னும் பணம் தராம இருக்கிறாரு. 54 லட்ச ரூபா அவருக்கு வந்து நமக்கு வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 6 மாசமும் பணம் தரல. அவருக்கு நம்ம ஒன்றும் சேல்ஸும் பண்ணல. இப்படியோ பேசி இந்த லாக்டவுன் பீரியட் 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது அவர்கிட்ட பேசி ஒரு 52 லட்ச ரூபா வசூலிச்சிட்டோம். இப்ப இந்த சேல்ஸ் எல்லாம் வந்து அக்டோபர் முன்னால பண்ண சேல்ஸ். நமக்கு 10 வருஷத்துக்கு 10 கோடிக்கு மேல ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் இருக்கு. இந்த வருஷம் நம்ம 50 லட்சத்துக்கு மேல அவர்கிட்ட இருந்து ஃபார் சேல் ஆஃப் கூட்ஸ் வசூலிச்சிட்டோம். அந்த கூட்ஸ் எப்போ சேல்ஸ் பண்ணணும்னு செக்ஷன் சொல்றதே இல்லை. பணம் வந்தது சேல் ஆஃப் கூட்ஸுக்கா? ஓகே, என்னைக்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணீங்கிறது இரலவெண்ட். பணம் சேல் ஆஃப் கூட்ஸுக்காக வந்திருந்தா இந்த வருஷத்துக்கு எவ்வளவு வருது? வந்ததுல 50 லட்சம் தாண்டின போர்ஷன் எவ்வளவு? 52 லட்ச ரூபா வசூலிச்சிருக்கோம். 2 லட்ச ரூபா 50 தாண்டிடுச்சு. இந்த 2 லட்சத்துக்கு 0.1% டிசிஎஸ் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த செக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பிசினஸ்ல கூட்ஸை வித்து வந்த பணம் அண்ட் சர்வீசஸ் செய்தன் மூலமா வந்திருக்கக்கூடிய பிசினஸ் ரெசிப்ட்ஸ் 10 கோடி தாண்டிடுச்சுன்னா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தாண்டிடுச்சுன்னா, இந்த வருஷம் நமக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். இந்த அப்ளை ஆகும்போது ஒவ்வொரு பார்ட்டியா பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு பார்ட்டியிலும் அவருக்கு நம்ம கூட்ஸை சேல்ஸ் பண்ணதன் மூலமாக வரக்கூடிய தொகை, கூட்ஸை சேல்ஸ் பண்ணிடுறோம், ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிடுறோம். அதுல அவர்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய தொகை முதல் 50 லட்சத்துக்கு டிசிஎஸ் கிடையாது. அது எந்த வருஷம் சேல்ஸ் பண்ணோங்கிறது இரலவெண்ட், எந்த வருஷம் வசூலிக்கிறோங்கிறது தான் ரிலவெண்ட். அந்த வசூலிக்கிற தொகையில 50 லட்சத்தை விட்டுட்டு அதுக்கு மேல வர்றதுக்கு 0.1% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கட்டணும். இதுல அவர் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் நம்ம கிட்ட தரலன்னா ரேட் வந்து 0.1% 1% போயிடும். பட் பை அண்ட் லார்ஜ் அந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு யாரும் போக மாட்டாங்க. இது எதுக்காக இவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்னா, இப்போ இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ப்ரொவிஷனும் இதுவும் இன்டர்லிங்க் ஆகுது. அப்படிங்கும்போது இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்ம அதுக்கு போறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பேக்ரவுண்டை கொடுக்குறோம். இந்த பேக்ரவுண்டுக்கு பிறகு இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய ஜஸ்ட் ஆப்போசிட் சைட். கவர்மெண்ட் எதுக்கு இந்த அளவுக்கு முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ஆப்ரேஷன் இந்த சயின்டிஸ்ட் லேப்ல எல்லாம் வந்து எலி இதெல்லாத்தையும் வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி பொதுமக்கள்கிட்ட கவர்மெண்ட் இந்த மெத்தடாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு, அந்த சேல்ஸ் டிசிஎஸ் வந்து இருக்குங்கிற ப்ரொவிஷன் வந்த போதே அதையே கன்னியூ பண்ணிட்டு இதை விட்டுருக்கலாம். இல்லைன்னா போன வருஷத்துலயே இந்த பையர் டிசிஎஸ் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆர் இந்த ப்ரொவிஷன் புதுசா வந்த உடனே அந்த டிசிஎஸ் ப்ரொவிஷனை ஸ்கிராப் பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணாதனால இப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ். கவர்மெண்ட் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். பட் புதுசா வந்த லா என்ன சொல்லுது? நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசின அந்த செல்லர் என்ன செய்யணும்னு பேசின அதே கண்டிஷனை
அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கிறாங்க, பையர் சைட்ல வைக்கிறாங்க. பையர் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பையர் அவருக்கு போன வருடத்துல பிசினஸ்ல வந்திருக்கக்கூடிய சேல்ஸ் கிராஸ் ரெசிப்ட்ஸ் டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல இருந்து இந்த வருஷத்துல அவர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ், அங்க வந்து சேல் ஆஃப் கூட்ஸ், இங்க பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் எக்ஸீடிங் 50 lakh இந்த வருஷத்துல இருந்தா இன் எக்ஸஸ் ஆஃப் 50 lakh ருபீஸ் என்ன இருக்கும், அதுக்கு 0.1% டிடிஎஸ் பிடிக்கும். இது கொஞ்சம் சிம்பிள். நம்ம கொடுக்குற பணத்தை பிடிச்சிட்டு கொடுத்துறோம், அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம பணம் வசூலிக்கிறது ஒரு மேட்டர், அந்த பணம் வசூலிக்கிறதுல கூட வசூலிக்கணுங்கிறது அந்த செக்ஷன்ல இருக்கு. இங்க கொடுக்கறதுக்கு முன்னாலே பிடிச்சிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து நார்மல் டிடிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி இந்த கலெக்ஷன்ங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. இதை கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர் நீங்க பிடிச்சிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பர்சன் நமக்கு பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் தரலன்னா நார்மலா பேன் தராதவங்களுக்கு 20% சொல்லுவோம். இந்த செக்ஷன்ல மட்டும் இந்த பேன் கிடையாது, பேன் இல்லைன்னு சொன்னா அது 5% வச்சுக்கோங்க, 20% கிடையாது, 5% கொஞ்சம் கன்செஷன் தரோம். ஏன்னா கூட்ஸ் நிறைய வேல்யூ இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறப்பு வந்து இப்போ ஒருத்தர் வந்து 10 கோடிக்கு மேல ப்ரீவியஸ் இயர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் ஒரு பார்ட்டிட்ட 50 லட்சத்துக்கு மேல டீல் வச்சுட்டு இருக்காரு. 50 லட்சத்துக்கு அது டிடிஎஸ் வந்து எவ்வளவு கேட்கறான், 50 லட்சம் தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு 10 லட்சம் வாங்குறாருன்னு வைங்க. அந்த 10 லட்சத்தை ஒரு 0.1%, 10 லட்சத்துக்கு 1% போட்டாலே 10,000, 1% 0.1% போட்டா 1000 ரூபாய். 10 லட்ச ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 1000 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சு கட்டுங்கன்னு சொல்றாங்க. இந்த 10 லட்சத்துக்கு அந்த 1000 ரூபாய் பிடிக்காம விட்டு போயிட்டா என்ன சார் ஆகும், கவனிக்காம விட்டா என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ரொம்ப வருஷமா செக்ஷன் 40A1A ஒரு செக்ஷன் இருக்கு. டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய ஆசாமிக்கு டிடிஎஸ் பிடிக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் உடைய 30% கவர்மெண்ட் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸா அலோவ் பண்ணாது அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ 10 லட்ச ரூபா 50 லட்சத்துக்கு மேல இன்னொரு 10 லட்ச ரூபா இருக்கு. அந்த 10 லட்சத்துக்கு 1000 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சு கட்டணும். அந்த 1000 ரூபாய் பிடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா நிலைமை என்ன ஆகும், 30% ஆஃப் 10 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல டிடக்ஷன் கிடைக்காது. இப்போ 3 லட்ச ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு 30% போட்டா 1 லட்ச ரூபா நமக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். இப்போ இந்த செக்ஷன் எவ்வளவு டேஞ்சரஸா மாறுது பாருங்க. ஒரு ப்ரொவிஷன் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒருத்தர் டிடிஎஸ் பிடிக்க விட்டுட்டாரு இல்ல ஏமாந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நிலைமை எப்படி மாறுது, 30% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் நமக்கு டிசலவ் ஆகுது. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம டிடிஎஸ் வந்து 1000 ரூபாய் கட்டுறதுக்கு விட்டுட்டா 1 லட்ச ரூபா, அந்த 1000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல நம்ம 1 லட்ச ரூபா டாக்ஸ் காம்படிஷன் பண்ணும்போது கட்டணும். நம்ம கை காசு 1 லட்சம் கட்டுறது நமக்கு நல்லதா, அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல 1000 ரூபாய குடிச்சிட்டு மிச்ச பணத்தை கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாய் கவர்மெண்ட் கட்டுறது நல்லதா? இதுக்காக தான் சொல்றது டிடிஎஸ் ப்ரொவிஷன் டிசிஎஸ் ப்ரொவிஷன்ல சந்தேகம் வந்தா கட்டிடுங்க, பார்ட்டிக்கு சர்டிபிகேட் கொடுத்துருங்க, நம்ம அது வராதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ரொவிஷனை நம்ம சொல்லுவோம். ஸோ டிடிஎஸ் ஆன் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் in excess of 50 lakh rupees per annum at the rate of 0.1%, where in the preceding financial year the deductor has got a business receipt turnover gross receipt sales exceeding 10 crore rupees. இப்போ இதுல வந்து ஒரு சில கன்செஷன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சப்ஜெக்ட் தான் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம். அந்த செக்ஷன்ல என்ன சொன்னோம், 50 லட்சத்தை பார்க்கும்போது கூட்ஸை மட்டும் பார்த்தால் போதும், சர்வீஸை பார்க்க வேண்டாம்னு சொன்னோம். இங்கேயும் அதே தான், நம்ம அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ற கூட்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணா போதும், அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ற சர்வீஸுக்கு இந்த டிடிஎஸ் செக்ஷன் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ணா 194C ஆல்ரெடி ஒரு செக்ஷன் இருக்கு, அதனால இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். கூட்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன்ல அப்ளை ஆகும். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஜிஎஸ்டி போடுவார், அந்த ஜிஎஸ்டிக்கும் சேர்ந்து நம்ம ஒரு 0.1% டிடக்ட் பண்ணும் போது தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கொடுக்கறது அவருக்கு கூட்ஸுக்காக கொடுக்கறது 1 லட்சம்னா அதுல 5% ஜிஎஸ்டி ஆட் பண்றாரு அப்படின்னா அந்த 5000 ரூபாய் அவர் வச்சுக்க போறது இல்லை, அவர் கவர்மெண்ட் கூட கட்ட போறாரு. அதனால அதுக்கு டிடிஎஸ் வராது. நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ரெண்ட் சர்வீசஸ் இதுல எல்லாம் ஜிஎஸ்டி இருந்தா பில்லுல செப்பரேட் என்ட்ரியா ஜிஎஸ்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டிக்குன்னு நீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம், ஆல்ரெடி சர்க்குலர் இருக்கு. அதே பாயிண்ட் இப்பவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி போர்ஷன் இன்க்ளூட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது வரும். பட் பாருங்க என்ன வித்தியாசம் வருது, ஜிஎஸ்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பில்லுல இருக்கிற ஜிஎஸ்டிக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்னு டிபார்ட்மெண்ட் சொல்லுது. அதே செல்லர் 1/10/2020 இருந்து 1/30/6/2021 வரைக்கும் அந்த சைட்ல இருக்கக்கூடியவருக்கு செல்லருக்கு வசூலிக்கிறதுல இருக்கிற ஜிஎஸ்டிக்கு சேர்ந்து 0.1% நீங்க கவர்மெண்ட் கட்டணும்ன்றாங்க. இது பெருசா லிட்டிகேட் பண்ணாத காரணம் ஜிஎஸ்டி போர்ஷன் 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் அப்படின்னா அந்த 5 ரூபாயில 0.1% வாங்கி கட்டுறதுக்கு சண்டை போட போய் அதை விட அதிகமா செலவழிக்கிறதுக்கு வசூலிச்சு கட்டிடலாம்
அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு பார்ட்டி வராங்க. அப்படியே அந்த பார்ட்டி கொடுக்கலன்னா நம்மளா செலவழிச்சிட்டு போயிடலாம், அதை லிட்டிகேட் பண்ண வேண்டாங்கிற முடிவுக்கு மக்கள் வரதுக்கு காரணம் இந்த காம்பனன்ட் ரொம்ப குறைவா இருக்கிறது. 10 கோடி லிமிட்டுக்கு ப்ரொஃபஷன் அப்ளை ஆகாது, பட் சர்வீசஸ் கூட்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். ஜிஎஸ்டியை கன்சிடர் பண்ணணும். பட் நம்ம யார்கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்குறோமோ அவங்க ரெசிடென்டா இருக்கணும். அப்படின்னா கூட்ஸ் இம்போர்ட் பண்ணோம்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். டொமஸ்டிக் பர்ச்சேசஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இந்த முதலே சொன்னபடி இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகணும் அப்படின்னா வருஷம் 50 லட்சத்துக்கு கீழே டீல் பண்ற பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படின்னா எவ்ரி இயர் வருஷம் நமக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஒரு சீலிங் நமக்கு இதுல கிடைக்கும். அந்த ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் மாதிரி கிடைக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். கொஞ்சம் ட்ரிக்கி சப்ஜெக்ட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த செக்ஷன் சொல்லும் போது பையர் செல்லர் யார் வேணா இருக்கலாம், ஒரு இன்கம் டேக்ஸ் அசையா இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க எக்ஸம்ட் என்டிட்டியா, டாக்ஸபிள் என்டிட்டியா, அவங்க இன்கம் எக்ஸம்டா, இன்கம் டாக்ஸபிளா, அதை பத்தி எல்லாம் இந்த செக்ஷன் கவலைப்படுறதே இல்லை. ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்களுடைய பார்மசி நடத்துறாங்க, ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு ஒரு பார்மசி இருக்கு. அந்த பார்மசியில இருக்கக்கூடியவங்க ப்ரீவியஸ் இயர்ல அந்த பார்மசிலே 10 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கு. இந்த வருஷம் ஒரு மெடிக்கல் கம்பெனில இருந்து மட்டுமே 50 லட்சத்துக்கு மேல டீல் பண்றாங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல இருக்கிற போர்ஷனுக்கு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பண்ணணும். பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க, அவங்களுடைய வெஹிக்கிளுக்கு டீசல் வாங்கிட்டு வர்றாங்க, அந்த வெஹிக்கிளுக்காக வாங்கின ஃபீஸ் மட்டுமே 10 கோடிக்கு மேல ப்ரீவியஸ் இயர்ல இருந்து, வேன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ். இந்த வருஷம் அந்த டீசல் ஒரு பார்ட்டிட்டு இருந்து வாங்குறது 50 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா அந்த 50 லட்சத்துக்கு மேல போற போர்ஷனுக்கு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் டிடிஎஸ் பிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இதுல எக்ஸம்ட், டாக்ஸபிள் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இந்த செக்ஷன் வேற ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இருக்கிற டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளை ஆகணும், இது வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு கூட்ஸையும் சர்வீஸையும் ஜாயின் பண்ணி ஒரு பில் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி போட்டு கொடுத்துட்டாருன்னா 194C மொத்தத்துக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும்னு இருக்கு. அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப இந்த செக்ஷன் அதுக்கு அப்ளை ஆகாது. அதே போல நம்ம விற்கிறோம், நம்ம வாங்குறோம், விற்கிறவரு 206C படி எங்கேயாவது இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகக்கூடிய சினாரியோ இருக்கு. ஸ்கிராப் உதாரணத்துக்கு, ஸ்கிராப்பை விற்கிறவரு டிசிஎஸ் பிடிக்கணும்னு இருக்கு. அப்ப டிசிஎஸ் பிடிக்கிறதுக்கு நான் ஸ்கிராப்பை வாங்குறதுக்கா நான் திரும்ப போய் அவர்கிட்ட டிடிஎஸ் பிடிக்கிறேன். ஒரே டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் டிசிஎஸ் ரெண்டு வரக்கூடாது. இப்ப ஸ்கிராப்பை விற்கிறவர் தான் டிசிஎஸ் பிடிக்கணுமே தவிர ஸ்கிராப்பை வாங்குற நம்ம டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அது 206C சப்செக்ஷன் 1. நம்ம இந்த கூட்ஸை வித்து 50 லட்சத்துக்கு மேல டீல் பண்ணா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும்னு இப்பதான் பேசணும். அந்த செக்ஷனும் இந்த செக்ஷனும் எப்படி ஒரே இடத்துல அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தா முதல்ல இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். இந்த செக்ஷன் அப்ளை ஆகல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த செக்ஷன் அப்ளை ஆகும். அப்போ பையர் டிடிஎஸ் பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சிட்டாருன்னா அதே டிரான்சாக்ஷனுக்கு செல்லர் டிசிஎஸ் பிடிக்க வேண்டியது. பையர் டிடிஎஸ் பிடிக்க விட்டுட்டாருன்னா அப்புறம் செல்லர் அந்த டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி தான் ஆகும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு பையர் பிடிச்சிட்டா அதனால டிசிஎஸ் செல்லர் கட்டவே இல்லை, அவர் பிடிச்சிருவாரு நம்பிட்டு இருந்தா கொஞ்சம் லேட்டா கட்டிட்டார் அப்படின்னா செல்லருக்கு கவலையே கிடையாது. இது மாதிரிதான் இந்த ப்ரொவிஷன். இந்த ரெண்டு செக்ஷனும் ஒரே டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை ஆகாது. வேற ஏதாவது செக்ஷன்ல அப்ளை ஆச்சுன்னா இந்த செக்ஷன் அப்ளை ஆகக்கூடாது. பட் இந்த செக்ஷனுக்கு முதல் ப்ரியாரிட்டி டிடக்ட் பண்றது யாரு? கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம் டிடக்ட் பண்ணணும். அவர் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா செல்லர் கலெக்ட் பண்ணும்போது டிடிஎஸ் பிடிக்கணும். இந்த சார்ட் அனுப்பியிருந்தோம், அதுல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்த போது ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட ஹைலைட் பண்ணணும்னு தெரியப்பட்டேன். The interplay between 206C I think the screen share is still in the PPT. Oh, it's not showing? Yeah, okay. Yeah, PDF is not. Then I will okay, then I'll already have explained to that point. When it comes to other one, I will say no problem. Okay. Now it is in the 194Q, right? Yeah, my basics of 194Q continue. Okay, fine. No issues. Okay. ஒரே ஒரு பாயிண்ட் அதுல அதிகமா சொல்ல பிரியப்பட்டது ஒண்ணு, இந்த சார்ட்ல அனுப்பி இருக்கும் போது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதுல என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ப்ரீவியஸ் 1/10/2020
30/6/2021 வரைக்கும் டிசிஎஸ்ல கான்ட்ராக்ட் ஆயிடுது. இந்த டிரான்சாக்ஷன் இப்போ அதே நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு 1/7/2021 நம்ம டிடிஎஸ் பையர் அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுன்னா, வசூலிக்கும் போது டிசிஎஸ் கட்டினா போதும்னு லா சொன்னதுனால 30/6 அன்னைக்கு இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசீவபிள் அது இப்ப வந்தா கூட டிசிஎஸ் அப்ளை ஆகும். அந்த 1/7 இருந்து அந்த பார்ட்டி டிசிஎஸ் பிடிக்க கூடாதுன்னு முடிவெடக்கூடாது. யாரெல்லாம் டிசிஎஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ 30/6/2020 அன்னைக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ அதை ரிசீவ் பண்றாங்க. அந்த ரிசீவ் பண்ற போர்ஷனுக்கு அந்த செக்ஷன் அப்ளை ஆகும். சேல்ஸ் மேட் ஆஃப்டர் 1st of July அதுக்கு பையர் பர்ச்சேஸ் பண்றதுனால பர்ச்சேஸ் பண்றவர் டிடிஎஸ் அப்ளை பண்ணும். அந்த டிரான்சாக்ஷனுக்கான பணம் வசூலிக்கும் போது திரும்பவும் இங்க டிசிஎஸ் அப்ளை ஆகாது. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கவனமா பார்த்துக்கணும். ஸோ 36 அன்னைக்கோட இந்த டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் வராதுன்னா அந்த ரிசீவபிள் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ரிசீவபிள் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 30th June still it is fully collected. Provision of TCS under section 206C(1)(h) would continue to apply. Now I'll give a break. We'll take up some questions so that we'll break the monotony. கொஞ்சம் questions எடுத்து அதை ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா we'll come back to this third segment. Arvind, I'll close the presentation. You can pick up the questions sheet and we'll take up that for our discussion. You can read the questions for the benefit of everyone. Arvind, you are able to hear me? Oh, sorry. Your mic is in mute. Yeah, I was on mute. Yeah, I've shared my screen. I'll just read the questions loud. இது போக ஏதாவது queries இருந்தனா please feel free to put it in the chat box. I hope I'm audible now. Yeah. Okay. So a petrol bunk which has a BPCL dealership, 1st October 2020 ல இருந்து they have set TDS here, but I think they are referring to TCS. 1st October ல இருந்து TCS கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 1st July after introduction of the TDS provision also still they are continuing to collect TCS on purchase invoices. So that seems to be one part of the question. Second part, they have said we have deducted TDS on two parties whose purchase crossed 50 lakhs. So on one side BPCL நாங்க TDS புடிச்சிருக்கணும், அதுக்கு பதிலா அவங்களே TCS கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ரெண்டு பார்ட்டிக்கு நாங்க TDS புடிச்சிருக்கோம் because our purchase crossed 50 lakhs. இது கரெக்டான ப்ரொசீஜர் அப்படிங்கறது கேக்குறாங்க. You may continue. Should I move on to the next query or you would like me to answer now itself, or how you would like to give your views? How do you want it? Yeah, sure. I will probably share my views and then you can add on. Yeah, panel can echo the views. Either sure. So in the case la, I think the likely disconnect is that BPCL க்கு பங்க் வச்சிருக்கிற நபர் டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிற தகவல் போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பங்க் டர்ன்ஓவர் கிராசிங் 10 crores in the previous year, current year purchase from BPCL crossing 50 lakhs அப்படிங்கும்போது the bank has to deduct TDS on the purchases made from BPCL. பட் ஒருவேளை சரியான தகவல் போகலையோ இல்ல BPCL ஒரு சேஃபர் சைடு இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் நம்மளுடைய டிசிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாங்கிறத நினைச்சுக்கிது அவங்க டிசிஎஸ் சார்ஜ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஐடியல் டு இன்டிமேட் தி ஃபேக்ட் டு BPCL. இன்ஃபேக்ட் எங்களுடைய டிடிஎஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மேட் கூட கொடுத்துருப்போம். 194Q அப்ளை ஆகுமா, 206CH 1H அப்ளை ஆகுமாங்கிறத பத்தி சொல்றதுக்கு. And the declaration can very well be submitted to BPCL to communicate to them that TDS will apply and hence they can stop collecting TCS on the sales that they are making to the petrol bunk. And two other parties from whom purchases have crossed 50 lakhs, if you have started deducting TDS, then you can always continue that
going forward, because that is the correct way to go about it. Perfectly all right. If anybody else wants to add on, you can feel free. In case the person who asked the query is not yet clear on what was answered, you can also just put it in the chat box. I think Okay, we can we can move on. Yeah. Second query: buyer's turnover is less than 10 crores, but purchase value is exceeding 50 lakhs from a seller. Now the seller deduct, okay, I think they're meaning collect TCS at 0.1% on sale bill or not. So அதாவது கேள்வி என்னன்னா, பையர் உடைய டர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயர்ல 10 crores குறைவா தான் இருக்கு. ஆனா அவருடைய பர்ச்சேஸ் ஃபார் தி கரண்ட் இயர், அவர் ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 50 lakhsக்கு மேல போகுது. இந்த சிச்சுவேஷன்ல செல்லர் வந்து TCS 0.1% கலெக்ட் பண்றாரு, அது கரெக்டான்றது கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபைன் so long as the seller's turnover has crossed 10 crores in the previous year. அப்படி ஒரு சினாரியோ இருந்ததுன்னா, since buyer's turnover in the previous year is below 10 crores, அவர் TDS பிடிக்க வேண்டியதில்லை. Seller, if his turnover is more than 10 crores, because the value is crossing 50 lakhs, he will definitely have to collect TCS, which is happening. So there is no infirmity in this transaction. This is fine. Fine. Next query from the same person, similar to that. Here they are saying if seller's turnover is less than 10 crores and sale value to a particular customer is more than 50 lakhs, now should buyer deduct TDS and at what percentage? So 50 lakhs மேல சேல்ஸ் பண்றீங்க, உங்களுடைய turnover below 10 crores தான், so you don't have to bother about TCS provisions. பட் உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய பார்ட்டியினுடைய turnover 10 crores மேல இருந்தால், they will definitely have to deduct TDS at 0.1% of the purchase value. Fine. Next few queries from next person. Importing goods from outside India, TDS பிடிக்கணும். I think this was already covered by sir in the slides itself. Import transactions TDS is not required. ஏன்னா seller is a non-resident sitting abroad. The next one slightly technical. Whether TDS is required to be deducted on transactions in electricity, EB charges being paid to Tangent Co. 50 lakhs மேல போகுது per year. அப்படிங்கிறப்ப TDS பிடிக்கணுமா? I think this one, I think better you handle and provide your thoughts. There are two facets to this issue. இதுல என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல டென்ஜெட் கோக்கு பிடிக்கிறதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. பிகாஸ் இது வந்து பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ரிலேட்டட் அண்டர்டேக்கிங் விட்டுலாம். பட் டிரான்சாக்ஷன் ஹேஸ் அனதர் ஃபேசட். இது என்னன்னா, மார்க்கெட்ல எலக்ட்ரிசிட்டி வாங்குவாங்க, விண்மில் இருந்து வாங்குவாங்க, சோலார்ல இருந்து வாங்குவாங்க. சோலாரை வச்சிருக்கிற ஒருத்தர் இருப்பாரு, அதை வந்து அந்த 26% ஹோல்டிங் காரணமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு பில்லை போட்டு வாங்குவாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிற தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்குற எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகுமா? இதர் இங்க வந்து TDS, அந்த சைட்ல TCS, ரெண்டுக்குமே இது வருமா? போர்டு ஹாஸ் கிளாரிஃபைடு வெரி கிளியர்லி. இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக அந்த எலக்ட்ரிசிட்டி ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பாண்ட்ஸ், அந்த மாதிரி பாண்ட்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் இருக்கே தவிர, பிசிக்கலா இந்த 26% ஓனர் காரணமாக இங்கிருந்து அங்க இன்வாய்ஸ் போட்டு போர்டு மூலமா வரக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்ட இருந்து வரும்போது அப்ளை ஆகாது. ஆன் த கான்ட்ரரி, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பர்ச்சேஸுக்கு இப்போ இருந்து 17 இருந்து TDS வரும். இதே அந்த லாஸ்ட் 9 monthsக்கு அந்த சைட்ல எலக்ட்ரிசிட்டியை விற்கிற கம்பெனி TCS அப்ளை பண்ணணும். I think the other query is already covered in our presentation. அதாவது GST total value including TDS. TCSக்கு முதல்ல வந்து இப்படி பார்ப்போம். TCS கலெக்ட் பண்ணும்போது இன்க்ளூடிங் GST TCS கலெக்ட் பண்ணும். கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு TDS பிடிக்கும் போது லைக் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ்
194C, 194I, 194J இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் வேல்யூக்கு மட்டும்தான் டிடிஎஸ் பிடிக்கிறோமே தவிர ஜிஎஸ்டி காம்பனண்ட் பிடிக்கிறது இல்லை. பில்லுல ஜிஎஸ்டி செப்பரேட்டா இருக்கும்போது அதே ரூல் பர்ச்சேசஸ்க்கும் அப்ளை ஆகும். இப்போ அதுக்கும் பர்ச்சேஸ் பில்ஸ்ல பேசிக் வேல்யூவும் ஜிஎஸ்டியும் செப்பரேட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Moving on to the next query. 194Q, is it applicable for exempted goods? I think this is in the context of the goods being exempted under GST probably. So GST la goods exempt are taxable, that does not have any relevance here. If you are purchasing goods and you are crossing the relevant thresholds, previous year turnover உங்களுக்கு 10 crores மேல இருக்கு, current year purchases more than 50 lakhs இருக்குன்னா definitely 194Q will apply. The next one, sir, I hope that is fine. Anything? Financial year 1920 turnover about 10 crore, but 2021 turnover is only 9 crores. So 194Q for financial year 21-22 apply ஆகுமா ஆகாதா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 10 crore threshold is only for the previous financial year. ஸோ நம்ம இப்போ 2021-22 இருக்கோம். போன வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2020-21 less than 10 crores turnover இருந்தால் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. அதுக்கு முந்தின வருஷத்துலலாம் என்ன டர்ன் ஓவர் இருக்குன்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Next one, cash sales exceeding 10 crores. 194Q and 206C applicable or not? எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த 10 crore எடுத்துக்கிறோம்ங்கிறதுல இருக்கு. ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர்ல கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், எக்ஸம்ட் சேல்ஸ், டாக்ஸபிள் சேல்ஸ்ங்கிற இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் லெவி மாதிரியான கிளாசிஃபிகேஷனோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் கிளாசிஃபிகேஷனோ தேவையில்லை. எந்த இயருக்கு நம்ம 194Qஓ 206C 1H அப்ளை பண்றோமோ அதுக்கு ப்ரிசீடிங் இயர்ல கேஷ் சேல்ஸா இருக்கலாம், கிரெடிட் சேல்ஸா இருக்கலாம், எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி 10 கோடி தாண்டிடுச்சுன்னா ஓகே. இந்த வருஷம் முதல்ல 194Qஆ 206Cஆன்னு முடிவெடுக்கணும்னா முதல்ல 194Qக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். 194Q அப்ளை ஆகாத கேஸ்ல தான் 206C 1H. 194Q தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த கோல்டன் ரூல்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். All right. The last one from the list that was already, the queries that were already raised. Purchase and sales advance 194Q and 206C applicable or not? இது கொஞ்சம் டெக்னிக்கல் மேட்டர், ஒவ்வொன்றையும் செப்பரேட்டா பார்க்கணும். இப்போ 206Cயை பொறுத்த வரைக்கும் 206C 1Hல ரெசிப்ட் இஸ் த ட்ரிகரிங் பாயிண்ட். பணம் வரணும். இப்போ கூட்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டார், அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் கூட்ஸ் எடுத்துட்டு போறேங்கிறேன். அப்ப இதுக்கு முன்னால கூட்ஸுக்காக வசூலிச்ச தொகையும் இந்த அட்வான்ஸும் சேர்ந்து 50 லட்சம் கிராஸ் ஆயிடுச்சு இந்த வருஷத்துல. அதுக்கப்புறம் வரக்கூடிய அட்வான்ஸ், இந்த ஒரு அட்வான்ஸ் இதுக்கு முன்னால கூட்ஸ் வித்து வசூலிச்ச தொகை 50 லட்சத்துக்கு மேல போயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வாங்கக்கூடிய அட்வான்ஸ் கூட்ஸுக்காக வாங்குறோம்னு தெளிவாயிடுச்சுன்னா, அவருக்கு கூட்ஸ் மட்டும் தான் தருவோம், நம்மளால கூட்ஸ் மட்டும் தான் தர முடியும், டிரான்சாக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணும்போதே 206C 1H வரும். அது வந்து திரும்ப கூட்ஸ் சேல் ஆகணும். நம்ம டிரான்சாக்ஷன்ல கூட்ஸும் அவருக்கு கொடுப்போம், சர்வீஸும் கொடுப்போம், அப்படின்லாம் இருந்தா வேணா கொஞ்சம் கம்பேரிசன் ஆகுமே தவிர நம்ம விட்டு அவர்கிட்ட இருக்கிற டீலிங் கூட்ஸ் மட்டும்தான் இருந்து ஆல்ரெடி நம்மளுடைய சீலிங் 50 தாண்டிடுச்சுன்னா இப்ப அவர்கிட்ட இருந்து வாங்குற அட்வான்ஸுக்கு 206C அப்ளை ஆகும். அப்படிங்கும் போது இந்த நம்ம இது வந்து இன்கம் டேக்ஸ் லாவுடைய தாத்பரியம். இந்த அட்வான்ஸுக்கே ஜிஎஸ்டி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்றது ஜிஎஸ்டி இல்ல. அப்படிங்கும் போது இன்கம் டேக்ஸ்னால ஜிஎஸ்டியும் வசூலிச்சாலும் சேர்ந்து அதுக்கு 206C வரும். ஜிஎஸ்டி பிளஸ் உங்களுடைய பணம் ரெண்டையும் அக்ரிகேட் பண்ணி 206C வசூலிச்சு கொடுத்துருங்கிறாங்க. அப்போ அட்வான்ஸ் வாங்கினா அட்வான்ஸ் தொகைக்கு வாங்குறதுக்கு முன்னால சேல்ஸ் பண்றதுக்காகவோ சேல்ஸ் பண்ணதுக்காகவோ எவ்வளவு வாங்கியிருக்கோம் அது 50 தாண்டிடுச்சுன்னா இந்த அட்வான்ஸுக்கு டிசிஎஸ் ப்ரொவிஷன் வரும். அதை 50 தாண்டுல 45, இந்த அட்வான்ஸ் ஒரு 7 லட்சம் அப்படின்னு சொன்னா அந்த 45 இந்த 7 52, 52ல 50 போக 2 லட்சத்துக்கு தான் வரணும் அப்படின்னு முடிவெடுத்தா என்ன ஆகும்? 2 lakhsக்கு மட்டும்தான் இந்த அட்வான்ஸ்ல 2 லட்சத்துக்கு மட்டும்தான் டிசிஎஸ் ப்ரொவிஷன் உடைய அப்ளை.
சரி, இப்ப ரிவர்ஸ்ல அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் அட்வான்ஸ் கொடுக்குறோம். கூட்ஸ் கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர் டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். இப்போ 194C செக்ஷன்ல பார்த்துப்போம், ரிப்பேர் பில்லு வருது, பில்லை என்ட்ரி பண்ணோம்னா டிடிஎஸ் பிடிச்சிருவோம், பேமெண்ட் கொடுக்குறதா கவலைப்பட மாட்டோம். அதே ஒரு பார்ட்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், அட்வான்ஸுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பில்லு வரும்போது அக்கௌண்ட் பண்ணும்போது அந்த பில்ல டிடிஎஸ் போக அட்வான்ஸ் போக மிச்சம் இருக்கிற போர்ஷன் டிடிஎஸ் அக்கௌண்ட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இப்போ அப்ளை ஆக போகுது. கூட்ஸுக்காக அட்வான்ஸ் கொடுத்திருந்தால் இந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் நமக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய டீலிங்ல 50 லட்சம் தாண்டிடுச்சுன்னா இந்த அட்வான்ஸுக்கே டிடிஎஸ் பிடிக்கணும். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால அவருக்கும் நமக்கு இருக்கிற டீலிங்ல 50 லட்சத்துக்கு கீழே இருந்தால் இந்த அமௌண்ட்டையும் அக்ரகேட் பண்ணதுக்கு அப்புறமும் 50 கீழே இருந்தா இந்த அட்வான்ஸுக்கு பிடிக்க வேண்டியதில்லை. இந்த அமௌண்ட்டை சேர்த்துறதுனால 50 தாண்டுதுன்னா எவ்வளவு தாண்டுதோ அந்த போர்ஷனுக்கு மட்டும் டிடிஎஸ் பிடிச்சா போதும். அப்ப அந்த அட்வான்ஸ்லயும் ஒரு ஜிஎஸ்டி இருக்குமே சார், டிசிஎஸ்ல இருக்கிற அதே கான்செப்ட் இங்கேயும் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்ல போய் ஜிஎஸ்டியை செப்பரேட்டா பிரிச்சு மிச்சத்துக்கு டிடிஎஸ் பிடிக்கிறேன்னு போக வேண்டாம். அட்வான்ஸுக்குள்ள ஜிஎஸ்டி இருந்தாலும் சப்சிக்வெண்டா பில்ல என்ட்ரி பண்ணும்போது அந்த போர்ஷன் அட்ஜஸ்ட் ஆயிடும். மொத்த அட்வான்ஸுக்கும் டிடிஎஸ் பிடிக்கிறதுன்னு ஒரு சிம்பிள் லாங்குவேஜை வச்சுக்கோங்க அப்படின்னு போர்ட் சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பணம் சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக சீக்கிரம் டிடிஎஸ் பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் ஜிஎஸ்டில இருக்கிற போர்ஷனுக்கு சேர்ந்து அட்வான்ஸ்னு இருந்தாலே அதர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஜிஎஸ்டி அப்ளை, ஜிஎஸ்டி காம்பனண்ட்டுக்கு சேர்ந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு பில்லு வரும்போது ஜிஎஸ்டி மொத்தமா எக்ஸ்க்ளூட் பண்ணி டிடிஎஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. Any other query? Yeah, I think we've received a few in chat. You can read. I'm unable to. So one query is for purchase return whether TDS is to be reversed. Very interesting. இப்போ வந்து நம்ம அந்த மாசத்துக்குள்ள பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருதுன்னு வைங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாசத்துக்குள்ளாரையே பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போது டிடிஎஸ் போட்டிருப்போம். அந்த மாசம் டிடிஎஸ் என்ட்ரிய பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு அந்த அளவுக்கு டிடிஎஸ் குறைச்சிட்டு நெட்டா இருக்கிற டிடிஎஸ்க்கு கொடுத்துடலாம். அந்த மாசம் தாண்டிடுது, அட்லீஸ்ட் அந்த குவார்டருக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். அதே பார்ட்டிக்கு அந்த குவார்டருக்குள்ள இருந்துச்சுன்னா இடிடிஎஸ் கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது டிடிஎஸ் என்ட்ரி போடுறோம், பட் அப்பவே நம்ம பணம் கட்டுறதில்ல. அந்த மாசத்துக்குள்ள அடுத்த மாசம் 7ஆம் தேதி கட்டுறதுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நெட்டா பண்ணா போதும். அந்த மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் ஆகல, 7ஆம் தேதி டிடிஎஸ் கட்டி முடிச்சிட்டோம், பட் அடுத்த மாசம் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த குவார்டர் முடியறதுக்குள்ளார தெரிஞ்சிருச்சுன்னா இடிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு எலிஜிபிள் டிடிஎஸ்ன்னு போடும்போது ரிட்டர்னை கழிச்சிட்டு மிச்சத்தை மட்டும் போட்டுக்கலாம். அதுவும் தாண்டிட்டாலும் கூட ஒரு குவார்டர் ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகல, ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ, எக்ஸப்ட் வேர் அந்த குவார்டர் முடிகிற மாசத்துல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆகி ரிட்டர்ன் அடுத்த குவார்டர் பிகினிங்ல நடந்ததுன்னா ரிட்டர்னை இக்னோர் பண்ணி இடிடிஎஸ் ஃபைல் பண்ணியிருப்போம். ரிட்டர்ன் அடுத்த மாசம்னா கண்டினியூஸ் டிரான்சாக்ஷன் இருக்கிற பார்ட்டியா இருந்தா அடுத்த குவார்டர்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனோட நெட் ஆஃப் பண்ணி அடுத்த குவார்டர்ல குறைவான டிடிஎஸ் அவருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ரன்னிங் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அளவுக்கு ஒரிஜினல் என்ட்ரியை ஃபேக்டர் பண்ணிட்டு நெட் அமௌண்ட்டை டிடிஎஸ் ரிட்டர்ன்ல காமிச்சா போதும். Yeah, I think that answers the query. The next one, there is one more query from RV Sridharan. 2019-20 turnover is 10 crores. 2020-21 6 crores. Okay. My question is, sir, 2021 party outstanding 40 lakhs. Now 21-22 we have to collect TCS for balance amount. Fine. This doubt has come because of the example I have given. 54 லட்சம் ரூபாய் 1.5 வருஷமா கொடுக்காம இருந்து இப்ப போய் வசூலிச்சுட்டோம்னா அப்ப அந்த வசூலிக்கிறது 50 லட்சம் தாண்டுது, அந்த 50 லட்சத்துக்கு டிசிஎஸ் பிடிக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்த. சரி, வசூலிக்கிற இயர்ல இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகுது. வசூலிக்கிற இயர்ல அந்த பார்ட்டிக்கு 50 லட்சத்துக்கு மேல வசூலிக்கிறோம், 0.1. வசூலிக்கிற இயர்ல ப்ரிசீடிங் இயர் டர்ன் ஓவரை பார்ப்போம். அப்ப 2021 ஃபினான்ஷியல் இயர்ல 6 கோடி தான் டர்ன் ஓவர். 1920 விட்டுறலாம். 21-22 இந்த பார்ட்டிட்டு இருந்து 50 லட்சத்துக்கு மேல வசூலிக்க முடிஞ்சிருச்சுன்னா ப்ரீவியஸ் இயர்ல 6 கோடி தான் டர்ன் ஓவர்னா இந்த வருஷம் ஒரு டிடிஎஸ் அப்ளை ஆகும், டிசிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். 50 லட்சத்துக்கு மேலேயே வசூலிக்கலாம் அந்த பார்ட்டிட்டு இருந்து. பட் ப்ரீவியஸ் இயர்ல 2021 டர்ன் ஓவர் 10 கோடி கீழே இருக்கனால இந்த வருஷம் அந்த பார்ட்டிட்டு இருந்து எத்தனை கோடி வசூலிச்சாலும் கவலை இல்லை. எல்லா அவுட்ஸ்டாண்டிங் வசூலிச்சுட்டா கூட டிசிஎஸ் வசூலிச்சு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. Hari has raised the hand. Yeah, Hari has raised hand. I am just Hari, you can unmute here. Unmute பண்ணி நீங்க கேக்குறதுனா கேட்கலாம். சொல்லுங்க.
இப்போ இந்த காம்போசிஷன் டீலருக்கு வந்து இந்த டிஜின் 190% டிஜிஸ் அப்ளிகபிள் ஆகுமா சார்? என்ன சொல்லி சொல்றோம். Composition dealer, let's say he is selling goods to, உங்களுக்கு பொருள் விற்கிறாருன்னே வச்சுக்குவோமே, ஓகே. ஸோ நீங்க அந்த காம்போசிஷன் டீலர் கிட்ட இருந்து 50 lakhsக்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க, உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் இஸ் மோர் தென் 10 crores அப்படின்னா then definitely TDS will apply. Okay, thank you. உங்களுக்கு மட்டுமே அவர் 50 lakhs விற்கிறாருன்னா then whether he can, maybe he is one of your major customers, நீங்க தான் அப்படிங்கிறப்ப டோட்டல் டர்ன் ஓவர் 1.5 கோடி கீழே இருக்கு, காம்போசிஷன் ஆஃப் பண்றாரு, உங்களுக்கு மட்டுமே 50 அப்படின்னா then definitely TDS will apply. Any other queries? If somebody wants to ask through audio also, you can raise your hand, we can unmute you. Okay, I think no other queries so far. So the remaining part, how to be? I will just give an intro on that and then you can take up further. Okay. I will remain. Yeah, sure. You have to let me open the PPT. Hari has raised hands once again. Hari, do you have one more question? Sir, when the partition debit note, credit note raise பண்றாங்க sir. Yeah. இது இந்த TDS applicable இருக்கா sir? If the transaction is relating to goods, then definitely yes. Let the query be replied. Let the query be read again for the benefit of audience. Okay. So the question is, so regular purchase பண்றோம், invoice கொடுக்குறாங்க, all that we have clarity. ஏதோ ஒரு ரீசனுக்காக கிரெடிட் நோட் இஷ்யூ பண்றாரு என்னுடைய சப்ளையர், இல்ல டெபிட் நோட் இஷ்யூ பண்றாரு என்னுடைய சப்ளையர் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கும் TDS or TCS அப்ளை ஆகுமா அப்படிங்கறதான் கேள்வி. Absolutely yes. Thank you. All right. Okay. I think if there are no further queries, I think we can move on. If at all something comes up, I think we can address towards the end of the session. Now your screen is in the, you will have to close the screen. Oh, my sharing is still on. I think you can share now. Clear? Yeah, got it. I'll quickly go through this couple of slides and then I'll leave it to the floor for discussion. These sections have come little early, but still worth having a quick cap. The individual HUF க்கு TDS provision apply ஆகாதுன்னு இருந்த காலத்துல ஒரு 5 செக்ஷனுக்கு மட்டும் அதர் தென் salary ஒரு 5 செக்ஷனுக்கு மட்டும் இண்டிவிஜுவல் HUF கொடுத்தாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா, கான்ட்ராக்டர்களுக்கு பேமெண்ட் கொடுத்தா, ரெண்ட் கொடுத்தா, கமிஷன் கொடுத்தா, ப்ரொஃபஷனல் ஃபீஸ், டெக்னிக்கல் ஃபீஸ், ராயல்டி இதெல்லாம் கொடுத்தா இந்த 5 செக்ஷன்ல மட்டும் இண்டிவிஜுவல் HUF கொடுத்தாங்க. இண்டிவிஜுவல் HUF இருந்தாலும் TDS பிடிக்கணும்னு சொன்னாங்க. பட் அதுல அந்த எல்லா இண்டிவிஜுவல் HUF கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் HUF இந்த பேமெண்ட்டை கொடுக்கும்போது ப்ரீசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களுடைய பிசினஸ் டர்ன் ஓவர்
1 கோடிக்கு மேல இருக்கணும். இல்லைன்னா ப்ரொஃபஷன் பண்றவங்களா இருந்தா ப்ரொஃபஷனல் கிராஸ் ரெசிப்ட்ஸ் 50 லட்சத்துக்கு மேல இருக்கும். இப்போ இந்த 5 செக்ஷன்ல சட்டம் என்ன சொல்லுது? ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல பிசினஸ் டர்ன் ஓவர் கிராஸ் ரெசிப்ட் சேல்ஸ் 1 கோடிக்கு மேல இருந்தா அவர் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருந்தாலுமே இந்த 5 செக்ஷன் அவருக்கு அப்ளை ஆகும். ப்ரொஃபஷன் பண்றவங்களா இருந்து ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல 50 லட்சத்துக்கு மேல கிராஸ் ரெசிப்ட் வந்து டேக்ஸ் ஆடிட் பண்றவரா இருந்தா இந்த 5 செக்ஷன் அப்ளை ஆகும். ரொம்ப பெக்கூலியரா பாத்தீங்கன்னா இந்த 5 செக்ஷன்ல 2 இடத்துல மட்டும்தான் பர்சனல் பர்பஸ் எக்ஸ்க்ளூட் பண்றான். ஒன்னு 194C, இன்னொன்னு 194J கிளாஸ் 1 மட்டும்தான். இப்ப பாக்கி இருக்கிற செக்ஷன்ல எல்லாம் இந்த இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் டர்ன் ஓவர் பிசினஸ் பண்ணி டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல, ப்ரொஃபஷன் பண்ணி 50 லட்சத்துக்கு மேல டர்ன் ஓவர் இருந்து கிராஸ் ரெசிப்ட் இருந்து அவர் பர்சனலா கடன் வாங்கி வட்டி கொடுத்தாலோ, பர்சனலா வாடகை கொடுத்து வருஷத்துக்கு 2,40,000 மேல வாடகை கொடுத்தாலோ, பர்சனலா ஒரு குடியிருக்கிற வீடை மாத்துறதுக்காக ஒருத்தருக்கு கமிஷன் கொடுத்தாலோ ஸ்ட்ரிக்ட்லி அந்த செக்ஷனுக்கு எல்லாம் டிடிஎஸ் வரும். பர்சனல் பர்பஸ் வராதுன்னு சொல்றது 2 தான். கான்ட்ராக்டர்களுக்கு பணம் கொடுத்தால், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் கொடுத்தா, டெக்னிக்கல் ஃபீஸ் கொடுத்தாலே வரும், ராயல்டி கொடுத்தாலே வரும் அப்படின்னு தான் லா இருக்கு. இப்ப பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்து அல்லது ப்ரொஃபஷன் பண்றவங்களா இருந்து அந்த லிமிட் அதிகமா ப்ரீவியஸ் இயர்ல கிராஸ் ஆயிருந்தா மட்டும்தான் கரண்ட் இயர்ல அவர் டிடிஎஸ் பிடிக்கணும். இல்லைன்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது. அப்ப மிச்சம் பிசினஸ் பண்ணி இந்த அளவுக்கு டர்ன் ஓவர் எக்ஸீடிங் 1 crore இல்லாம ப்ரொஃபஷனல் கிராஸ் ரெசிப்ட்ஸ் 50 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 5 செக்ஷன் அப்ளை ஆகாதுன்னு இருந்தது. அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. டிடிஎஸ் பிடிக்காம போயிட்டு இருந்து அந்த பார்ட்டிகள் யாருக்கு இவங்க பணம் தர்றாங்களோ அவங்க இன்கம் டேக்ஸை கரெக்டா காமிக்கிறாங்களான்னு செக் பண்ண முடியாம இருக்குங்கிறதுக்காக 2 செக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு செக்ஷன் 194M. இதுல இந்த யாரெல்லாம் 194C 194A விட்டுருங்க, 194C 194H 194J இதுல யாரெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் அங்க கவர் ஆயிட்டாங்களோ அவங்கள விட்டுருங்க. மிச்சம் எல்லாம் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணி லெஸ் தேன் 1 crore டர்ன் ஓவர், ப்ரொஃபஷன் பண்ணி லெஸ் தேன் 50 lakh டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஆசாமிங்க, இல்ல பிசினஸே இல்லாம இருக்கக்கூடிய ஆசாமிங்க, ஆர் பிசினஸ் பண்ணி டர்ன் ஓவர் அதிகமாகி பட் பர்சனல் பர்பஸுக்காக இருக்கிறவங்க அங்க டிடிஎஸ் பிடிக்காம இருக்கிறவங்க, இவங்க ஆசாமிகள் எல்லாம் இந்த செக்ஷன் படி ஒரு கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுத்தாலோ, ஒரு கமிஷன் கொடுத்தாலோ, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் கொடுத்தாலோ அந்த ஒரு பார்ட்டிக்கும் இவருக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் டீல், அது கமிஷனா இருந்து ஃபீஸா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்டர் இருந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸா இருக்கலாம். அக்ரகேட்டா இதுல நேச்சர் 3 ஒண்ணா இருக்க சான்ஸ் இல்ல. ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு 50 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா அவருக்கு 5% பிடிக்கணும். அந்த பார்ட்டி பேன் கொடுக்கலன்னா 20% பிடிக்கணும். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் அவருக்கு வந்து பிசினஸே கிடையாது, ஒரு கம்பெனில எம்டியா இருக்காரு, சேலரி மட்டும் தான் வாங்குறாரு, தன்னுடைய பர்சனலா இருக்கிற லேண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கட்டடம் கட்டிட்டு இருக்காரு, ஒரு 2 கோடி ரூபாய் கட்டடம் கட்டுறாருன்னா அவரு இந்த செக்ஷன்ல கவர் ஆவார். ஏன்னா அவருக்கு ப்ரீவியஸ் இயர்ல பிசினஸே கிடையாது, அதனால இந்த வருஷம் அவர் கான்ட்ராக்டுக்கு பேமெண்ட் 50 லட்சத்துக்கு மேல தர்றாரு, அதனால இவருக்கு இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். அவர் 5% பிடிக்கணும். ஏன்னா இது பெரும்பாலும் அன்னோட்டிஸ்டா போயிடும். பிசினஸ் இருந்தா நம்ம பார்ப்போம், பிசினஸ் இல்லைன்னா வராது. ஏன்னா இந்த செக்ஷன்ல பர்சனல் பேமெண்ட் அப்படிங்கிற இதை எக்ஸ்க்ளூட் பண்ணல. ஸோ ஈவன் ஃபார் பர்சனல் பர்பஸா இருந்தா கூட இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும், டிடிஎஸ் பிடிக்கணும். பட் இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன, மற்ற டிடிஎஸ்ல இருக்கிற ஹேசல்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா டேன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிடிஎஸ் சலானே வந்து ரிட்டனா மாறிடுது. 30 நாள் என்னைக்கு பிடிக்கிறோமோ அன்னையிலிருந்து அந்த 30 நாள் அந்த எண்ட் ஆஃப் த மந்த்ல இருந்து அடுத்த 30 நாளைக்குள்ள சலான் கட்டணும்னா அதுவே ரிட்டனா மாறிடுது. சர்டிபிகேட் மட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுத்தா போதும். டிடக்ஷன் ஆர் பேமெண்ட் விச்செவர் இஸ் ஏர்லியர் இந்த டிரான்சாக்ஷன் செய்யணும். அப்போ முதல்ல நம்ம 5 செக்ஷன்ல கொண்டாங்கன்னு பார்த்தோம். அதுல இன்ட்ரெஸ்ட் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. கான்ட்ராக்ட், கமிஷன், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 194M பார்த்துட்டோம். அடுத்து விட்டு இருக்கிறது ரெண்ட். அந்த ரெண்ட் இதே கான்செப்ட் தான். அங்க யாரை பார்த்தோம், பிசினஸ்ல 1 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயர் பண்ணிருக்கணும், இந்த வருஷம் ரெண்ட் கொடுத்துருக்கணும் 2,40,000 மேல. அதே பிசினஸ் ப்ரொஃபஷனல்ல 50 லட்சத்துக்கு மேல கிராஸ் ரெசிப்ட் இருக்கணும், இந்த வருஷம் அவர் வந்து 2,40,000 மேல ரெண்ட் கொடுத்துருக்கணும். பட் இந்த செக்ஷன் என்ன சொல்லுது, அதுல வராத ஆசாமிகள் எல்லாம் இதுல வருவாங்கன்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னோம்னா பிசினஸ் பண்ணி டர்ன் ஓவர் குறைவா இருக்கணும், ப்ரொஃபஷன் பண்ணி கிராஸ் ரெசிப்ட் குறைவா இருக்கணும், ஆனா மாதம் 50,000 மேல வாடகை கொடுக்குறவரா இருக்கணும், ஆர் பிசினஸே இல்லாத இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருக்கணும். அப்படி இருந்தா 50,000 மேல வாடகை கொடுத்தாங்கன்னா மாசம் டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரேட் 5%. எப்போ பிடிக்கணும், நாட் கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச்செவர் இஸ் லெஸ், விச்செவர் இஸ் ஏர்லியர். 12 மாசத்தையும் டிடிஎஸ் எவ்வளவுன்னு ஒர்க் பண்ணி வச்சுக்கணும். 12வது மாசம் கடைசி மாசத்துல கொடுக்குற வாடகையில என்ட்ரி போட்டா போதும். பட் அதுக்கு முன்னாலே நம்ம வந்து பிசினஸ் அவரோட ரிலேஷன்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டோம், டெனன்சி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கடைசி மாசத்துல என்னைக்கு வெளியில போறோமோ அந்த மாசத்தினுடைய வாடகை அளவுக்கு அதுல அப்ளை பண்ணா போதும்.
பட் பேன் இல்லாத ஆசாமியா இருந்தாலும் 20% பிடிக்கணுங்கிறாங்க. 20% ஒர்க் அவுட் பண்ணா கடைசி மாசத்துல கொடுக்குற வாடகை விட 20% அதிகமாயிட்டா என்ன செய்யறதுன்னா, கடைசி மாசத்துல என்ன வாடகை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மட்டும் பிடிச்சா போதும். இங்கேயும் அதே கேஸ் தான். we will have to only confirm the challan cum payment model. நம்ம வந்து செப்பரேட்டா இடிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது இல்லை. வெறும் ரிட்டர்ன் கம் சலானை ஃபைல் பண்ணாலே அதுவே ரிட்டர்னா மாறிடும். இடிடிஎஸ் சர்டிபிகேட் மட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுத்தா போதும். ஏன் இந்த செக்ஷனை ஹைலைட் பண்ணா, பெரும்பாலான அக்கேஷன்ல பிசினஸ் பண்ணக்கூடிய கேஸ்ல பார்ப்போம், கூட அட்டெண்டிங்கா இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ் கேஸ்ல எல்லாம் இருக்கிறது அன்னோட்டிஸ்டா போயிடும். அதனால இந்த செக்ஷனை கொஞ்சம் கவனமா பார்க்கணுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ வித் திஸ் I will close my presentation. If there are any queries left unanswered, we will take it up. Otherwise, from my side, there is nothing further to add. Thank you one and all for your patient listening. Any queries have come, Arvind? You are still in mute. Further after the previous statement. And I think one other aspect which I thought I written. Yeah, you can add. For factors. Your voice is breaking. Most of the time. Oh. Voice is not audible. Clear. Yeah, go ahead. Still breaking? Okay. Yeah. So the concept of getting a declaration from transporters regarding the number of vehicles that they own for the purpose of claiming exemption under TD. If they own less than 10, I think 10 or less. Yes. Then they are not subject to TDS deduction. Yeah. So a lot of people are following a practice of getting one single declaration for entire year. Right. So our office, of course, Ramnath sir will also add on to that, is that it is preferable to get a separate for each site, blanket declaration for the entire year. That's the best. What we do is have the declaration which can very well be the transport when they come to deliver the vehicles or goods for transport. And it's preferable to maintain the declaration separately for each transportation. Let me add one more point for the benefit of everyone. In addition to what Arvind has mentioned, 194C subsection 6 provides for exempting payment of freight to be liable for TDS, provided the recipient of the freight has got a vehicle of 10 or less in any point in time during the year. அது என்ன வெரி கன்ஃபியூசிங்னா, எனி பாயிண்ட் இன் டைம். ஏப்ரல் மாசம் எப்படி தெரியும் அடுத்த மார்ச்சுக்குள்ள 10 வண்டிக்கு மேல போகாதுன்னு? ஜூலை மாசத்துல இன்னும் 2 வண்டி வாங்கிட்டாரு, ஆல்ரெடி 9 வண்டி வச்சிருக்காருன்னு தெரியாது. ஸோ ஏப்ரல் மாசத்துல இப்போ எங்கிட்ட 10 வண்டி கீழே இருக்கு, 10 வண்டியில் அது கீழே இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. இதை அப்படியே நம்ம வச்சுட்டே வர்றோம். அதனால எப்படி இந்த டிக்ளரேஷன் வாங்கணுங்கிறது ட்ரேட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் கன்ஃபியூஷன். வரக்கூடியவர் டிரைவர் தான் சார் வரும், ஓனர் எப்படி டிக்ளரேஷன் வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் ட்ரேட்ல எப்பவுமே இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி ப்ரீ சைன்டு ஓனருடைய டிக்ளரேஷனை கொண்டுட்டாங்க, இதான் என்னுடைய பேனை ஓனர் கையெழுத்து போட்டார், காப்பி அடிஷன் நிறைய வச்சிருக்கேன் சார் வச்சுக்கோங்க, உன் டிரைவர் கொடுத்துட்டாருன்னா ஃபைன். அப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க நமக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரீ பிரிண்டட் டிக்ளரேஷனையும் எடுத்து வச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஓனர் பேர் எழுதிட்டு டிரைவரை ஃபார்ம் சைன் பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரைட் பில்லுக்கு பின்னாலேயே அதை வச்சுட்டோம்னா தட் வில் பி அ சேஃபஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அவங்க எழுதிட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கிறது பதிலாக ப்ரீ பிரிண்டடா 2 அட்ரஸ்ல நம்ம கம்பெனி பேரை போட்டுட்டு ஃப்ரம்மை மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த ஃப்ரைட் பில்லுடைய டேட்டாவை ஃபில்அப் பண்ணி இந்த தேதி இந்த அமௌண்ட்னு ஃபில்அப் பண்ணிட்டு பார்ட்டியை சைன் பண்ண சொல்லி வச்சிடுறது சேஃப். 1. 2வது முக்கியமான விஷயம், இந்த செக்ஷன்ல இட் ஹாஸ் டு பி கம்யூனிகேட்டட் டு தி டிபார்ட்மெண்ட் இருக்கு. எங்கேயும் ஸ்பெசிஃபிக்கா ஃபார்ம் இல்லை. ஒரே ஒரு சர்க்குலர்ல என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க ரெகுலரா குவார்டர்லி டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது பெக்கூலியரா டிடிஎஸ் பிடிச்சிருக்கிற பார்ட்டிகளுக்கு மட்டும் டிடிஎஸ்க்கான டேட்டா ஃபில்அப் பண்ணிருவோம். இந்த மாதிரி ஃப்ரைட்டுக்கு யாருக்கெல்லாம் டிக்ளரேஷன் வாங்கிட்டு டிடிஎஸ் பிடிக்காம விட்டுருக்கிறோமோ அந்த பார்ட்டியுடைய ஃபுல் டீடைல் எழுதணும். நேம் ஆஃப் த பர்சன், அட்ரஸ், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், டேட் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர், த அமௌண்ட் கிரெடிட்டட் ஆர் பெய்ட் ஆஸ் த கேஸ் மேபி எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு ரேட் ஆஃப் டிடிஎஸ்ங்கிற காலத்துல 0ன்னு போட்டு இந்த 194C சப்செக்ஷன் 6 வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா that is amounting to informing about this declaration to the department. By and large, in the practical aspect, by and large 90% of the cases நடக்கிறதில்ல. சில சமயங்களில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டிடிஎஸ் விங் வந்து ஒரு சர்வேவோ இல்லைன்னா ஒரு என்கொயரியோ வரும்போது ஏன் ஃப்ரைட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கலன்னு கேட்கும் பொழுது நாங்கள் டிக்ளரேஷன் வாங்கியிருக்கோம்னா டிக்ளரேஷனை எங்கே சொல்லியிருக்கீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு, நீங்கள் வந்து டிக்ளரேஷன் வாங்கியிருக்கோம் எங்கேயா வச்சிருக்கோம் சார், நாளைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு நைட்டு கூட ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுக்கலாம், வாங்கணும் எங்கன்னு தெரியல கொஞ்ச நாள் கொடுத்துறோம்னு சொல்லலாம். பட் அது டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பப்பவே அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா 194C6க்கு ஒரு போர்ட் சர்க்குலர்ல எவ்ரி குவார்டர்லி டிடிஎஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த டேட்டாவை கொடுக்கணும்னு இருக்கு. ஸோ அதை கொடுக்கலன்னா சம்டைம்ஸ் சில ஆஃபீஸர் நீங்க இதை ஃபைல் பண்ணாதனாலேயே உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் கிடையாது, அதனால நீங்க டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டீங்க, அதனால என்டையர் டிடிஎஸ் பிடிக்காததுக்கான கான்சிக்வன்ஸ் டிடிஎஸ் இன்னொரு தடவை பிடிங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுங்க, பெனல்ட்டி பண்ணுங்க, எக்ஸ்பென்ஸ் டிசோலவ் பண்ணுங்கன்னு நோட் எழுதுறாங்க, அதை அப்பீலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா டிக்ளரேஷனை வாங்கிட்டு அந்த டேட்டாவை அந்த குவார்டர்லி டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ்ல 0 அப்படின்னு பெக்கூலியரா யோசிச்சு பாருங்க. ஒரு டிடிஎஸ் ரிட்டர்ன்ல 0ன்னு ஒரு ரேட் இருந்து எதுக்கு ஒரு காலம் இருக்கணும்? 0 ரேட்ல பிடிக்கிற எல்லாத்தையுமே சொல்லவா போறோம்? 0ன்னு ஒரு ரேட் இருந்தா அதை சொல்ல வேண்டிய அவசியம். டிடிஎஸே பிடிக்காத ஒரு டேட்டாவை எதுக்கு ரிட்டர்ன்ல போடணும்? டிபார்ட்மெண்ட் எதுக்கு அதை சொல்லியிருக்குன்னா யாரெல்லாம் 0 அப்படின்னு ஃபில்அப் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேன் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்த்து இந்த லாரி ஓனருக்கு டோட்டலா எவ்வளவு கிராஸ் ரெசிப்ட் வருது, 10 வண்டியை வச்சுட்டு இவ்வளவு கிராஸ் ரெசிப்ட் பண்ணிட்டு அவர் கணக்கை கரெக்டா காமிக்கிறாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல். அதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் இதை எனேபிள் பண்ணியிருக்கு. தேர்ஃபோர் இது வரைக்கும் அப்படி ஏதாவது பண்ணாம விட்டு போயிருந்தா கூட கோயிங் ஃபார்வர்ட் ஜூன் குவார்டருக்கான ஜூலை டிடிஎஸ் ஃபைல் பண்ணும்போது ஃப்ரைட் இருந்தா ஃபில் பண்ணுங்க 0ல. இனிமேலையாவது 0 ரேட்ல இந்த ஃப்ரைட்டுக்கு எங்கெல்லாம் டிக்ளரேஷன் வாங்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணீங்கன்னா லாங் ரன்ல நமக்கு இந்த மாதிரி தேவையில்லாத நியூசன்ஸ் வேல்யூவை தவிர்க்கலாம். அதை பண்ணிக்கிறது நல்லது. சிந்தசிஸ்ல இருந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்துருக்குது. கேபிட்டல் குட்ஸ் 50 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இஃபெக்டிவா சொல்ல போனோம்னா டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ்ல எங்கேயுமே questions are not going to make any difference between capital or revenue. 194C நீங்க வந்து பேமெண்ட் ஃபார் அ கான்ட்ராக்ட்னு சொல்றாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க்ஸ் கேரிங் அவுட் ஒர்க், அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு அசட்டா இருக்கலாம், அவருக்கு ரெவென்யூவா இருக்கலாம். அது மாதிரி இந்த செக்ஷன்லயும் அசட்டுக்கானதா இல்ல ரெவென்யூக்கானாங்கிற டிஸ்டிங்ஷன் கிடையாது. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ரெசிடென்ட் செல்லர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் 50 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 50 லட்சத்துக்கு மேல போனா ஓவர் அண்ட் அபவ் இருந்து உங்க டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல இருக்கும்போது டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வுட் அப்ளை. அந்த கூட்ஸ் ட்ரேடிங் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் இருக்கணும், உங்க P&L அக்கௌண்ட்ல சார்ஜ் ஆகணும் அப்படிலாம் டிடிஎஸ் சாப்டர்ல யோசிக்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இப்போ